அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மையும் அவரது ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவினால் கிருபையும் சமாதானம் நம் யாவருக்கும் பெருக கடவுது என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் நாம் இன்றைய வேத பாட ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய வேத பாடத்தின் தலைப்பு சர்வாங்க தகன பலி என்கிற தலைப்பிற்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க இருக்கிறோம். சர்வாங்க தகன பலி அப்படிங்கிற ஒரு வேத பாடம். இந்த ஒரு பாடத்தை நீங்கள் கவனிக்கும் போது கொஞ்சம் இது எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா லேவியராகமம் புஸ்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. இதனுடைய முன்னுரையை நம்ம கடந்த வாரம் அங்கே திருப்பூரில் எடுத்திருந்தோம். அங்கே திருப்பூரில் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் லைவ்ல நம்ம போட்டிருப்போம். நீங்கள் தேவன் சுத்தமானால் அதனுடைய முன்னுரையை கவனிச்சிருந்தீங்கன்னா இன்றைய பாடத்தை கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். சரி, இன்றைய பாடத்துக்குள்ளாக நம்ம யாரும் கடந்து போகலாம். இன்றைய நாளில் த பேர்ன்ட் ஆஃபரிங், அதாவது சர்வாங்க தகன பலி என்கிற தலைப்பிற்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கலாம். இதற்குரிய ஆதார வசனமாக நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1 இதற்குரிய வேத வசனங்கள் அங்கே நமக்கு இந்த காரியங்களை நமக்கு போதிக்குது. நம்ம இன்னைக்கு அதை வாசிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான பலிகளை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கு. தகன பலினா எதையெல்லாம் பலி செலுத்தலாம், எப்படி செலுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த அங்கே வேத வசனங்கள் நமக்கு குறிப்பிடுது. அப்படியானால் முதலாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த பலிகளில் முதலாவது பார்க்கும்போது காளை பலி பற்றி பேசுது. காளைகளை பலியாக அங்கே பலியிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, அடுத்தது எதை பலியிடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டோம்னா ஆட்டுக்கடாவை நம்ம என்ன பண்ணலாம், பலியிடலாம் அப்படின்னு சொல்றாரு. 3வது ஒரு விஷயத்தை பலியிடலாம்னு சொல்றாரு. எதுங்க? புறாவை பலியிடலாம்னு சொல்றாரு. அப்ப அதை பலியிடக்கூடிய முறைகள் கூட அங்க பேசிட்டு வர்றாரு. அப்ப தகன பலி அப்படின்னு சொல்லும் போது அங்க நீங்க இதை கழிச்சு நீங்க அப்படியே படிச்சுட்டே வரும்போது பைபிள்லயே பாத்தீங்கன்னா நிறைய தகன பலிகள் இருக்கு. சரி, அப்படின்னா முதல் பலி எங்கீங்க? முதல் தகன பலி வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். பாருங்க, இதுதான் வேத வசனங்களின் அடிப்படையில முதல் தகன பலியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பலி. சரி பிரதர், அப்ப சகோதரிகள்லாம் சொன்னாங்களே ஆபேல் அது தகன பலியா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அங்க தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தினார். அது தேவன் தான் தேவனுடைய அக்கினி என்ன பண்ணுச்சுங்க, அதை பட்சித்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறத தகன பலிங்கிற வார்த்தை அங்க பதிவிடப்படலை. ஆனா இங்க யாரை பத்தி சொல்லும் போதுன்னா நோவா பத்தி நம்ம இப்ப வாசிக்க கேட்ட வசனங்கள்ல தகன பலியாக எடுக்கப்பட்டதாக அந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இங்க இந்த நோவா ஒரு புதிய யுகத்துக்கு அடையாளமாக அங்க என்ன பண்றாருன்னா பலிகளை அங்க எடுக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை வேத வசனத்தின் வாயிலாக பார்க்கிறோம். சரி, அப்ப அதுக்கு அடுத்தது ஒரு தகன பலி இருக்குங்க. என்ன பலி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யாருடைய பலியை பார்க்கிறோம்னா ஈசாக்குடைய பலி. ஏன்னா ஈசாக்க தகன பலியாக அங்க நம்முடைய ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் முன்பதாக அங்க பலி செலுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப தேவன் அதை எப்படி எடுக்கிறார் அப்படின்னு கூட நம்ம ரிப்ரண்ட் நம்பர் சி, அதாவதுன்னா 3வது வால்யூம் 98 பேஜ் நம்பர் 98ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை கிறிஸ்துவின் தியாக பலியாக அங்க அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு அங்க குறிப்பிடுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அப்ப இந்த தகன பலி எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, அப்படின்னா இப்ப இன்னைக்கு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய தகன பலிகள் இருக்குன்னா கிறிஸ்துவே அந்த தகன பலியா இன்னைக்கு மாறிட்டார். அப்படின்னா இன்னைக்கு நாம கூட என்ன பண்ணணும், தகன பலியாக தேவனிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த பாடம் நமக்கு உதவிகரமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க கூட அதுல அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா பாருங்க, அங்க நம்ம முதல்ல சொன்னது போல டேபர்னாக்கல் ஷேடோஸ் 42 பேஜ்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பழுதற்ற ஒரு காளை அல்லது பழுதற்ற ஒரு கடா அல்லது காட்டுப்புறா, இது 3ல நீங்க என்ன பண்ணலாம், தகன பலியாக ஏதேனும் ஒன்றை அங்க ஒப்பு கொடுக்கலாம்.
ஒப்பு கொடுக்கும்போது அதை எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அங்க சொல்றாரு துண்டங்கள்னா மாம்சத்தை என்ன பண்ணணும், பீஸா என்ன பண்ணணும், வெட்டிடணும். மற்றும் தலையையும் அங்க வைக்கணும். அது மட்டும் இல்ல, கொழுப்பு இதையெல்லாம் என்ன பண்ணணும், பலிபீடத்துல அடுக்கி வைக்கணும். முதல்ல அடுக்கி வைக்கணும். அது போக மீதி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஒரு மிருகம் அல்லது பறவையினுடைய குடல்கள் மற்றும் தொடைகள் இரண்டையும் என்ன பண்ணணும்னா கழுவணும். கழுவி எடுத்து நீங்க என்ன பண்ணணும், அதையும் பலி செலுத்தணும் அப்படின்னு அங்க சொல்ல வர்றாரு. சரி, என்ன பிரதர், அப்ப நம்முடைய கைகளையும் கால்களையும் வெட்டி தலையெல்லாம் வெட்டி தேவனுக்கு தகனபலியாக செலுத்த முடியுமான்னு கேட்டா, அப்படிப்பட்ட ஒரு பலியை தேவன் எடுக்கிறது இல்லை. இதை குறித்து நம்ம கடைசி இந்த பாடத்தினுடைய இறுதியில நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, கேள்வி எங்க வருது உடனே, இது கேட்ட உடனே எங்க வந்துருன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, நியாயாதிபதி என் முன்னாடி யார் வந்தாலும் நான் என்ன பண்றேன், தகன பலியா செலுத்துறேன், என் வீட்டு வாசல்ல யார் வந்தாலும் தகன பலியா செலுத்துறேன்னு சொல்றாரு. யாருங்க, எப்தா. அப்ப அவருடைய மகள் வந்துருவாங்க. இப்ப மகளை கொண்டு போய் தகன பலியா செலுத்திடுவாரா, அது செலுத்தினாரா இல்லையாங்கிறத நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். சரி, அப்படின்னா நம்ம இங்க பார்க்கிறோம், நம்மளுடைய மாம்சத்தை தேவன் என்ன பண்றாருன்னா வெட்டி நீங்க என்ன பண்ணுங்க, தகன பலியா தலையை தனியா உடம்பு தனியா நீங்க செலுத்துங்க. நாங்க பேச வரல, மாறாக இந்த பலிகள் அங்க செலுத்தப்படணும். அதாவது அப்படின்னா எதற்கு நிழலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சிந்தனைகள், பழைய மாம்சத்தின் காரியங்கள், நம்முடைய கொழுப்புன்னு சொல்லும்போது நம்ம உடனே அது வேற அர்த்தம் வந்துருது. கொழுப்புன்னு சொன்னோம்னால என்ன இருதுங்க, உங்களுக்கு கொழுப்பா அப்படின்னு நம்ம கேட்கறது. அப்படி இல்லை, நம்ம ஜீல், நம்முடைய என்ன சொல்லலாம், தேவனுக்காக நம்ம வைராக்கியம், அது கூட அடையாளப்படுது. அப்படி இதையெல்லாம் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு கொண்டு போய் அப்படி செலுத்தணும். நம்முடைய குடல்கள்னு சொல்லும்போது நம்முடைய டைஜஷன் ஆன உணவுகள் சேர்க்கப்படக்கூடிய ஒரு இடம். அதையும் நம்முடைய தொடைன்னா நம்முடைய நடக்கைகள் நடக்கிறதுக்கு, நீங்க கால் என்னதான் தொடை இல்லைன்னா நடக்க முடியுங்களா, நடக்கைகள் நடக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த தொடைகள், அவைகள் எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா கழுவப்பட்டு என்ன பண்ணணும், அங்க தேவன் முன்பதாக பலி செலுத்தப்படணும்னா, அங்க தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சுத்திகரிப்பு செஞ்சு அதை கொண்டு வந்து நீங்க தேவன் முன்பதாக பலி செலுத்தணும் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்முடைய பழைய மாம்சத்தை முற்றிலும் தேவனுக்கு அங்க அர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அங்க இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இங்க காளை அங்க பாவ நிவாரண பலியாகவும் மற்றும் ஆட்டுக்கடா அங்க தகன பலியாகவும் அங்க செலுத்தப்படுதுங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னும் நீங்க லேவியராம் 16ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காளை ஒரு கிடாங்கிறத ஷார்ட் ஃபார்மா எப்படி கொடுத்துருப்பாங்க, 2 கிடாக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக என்ன புரிஞ்சுக்க வேண்டாம்னா இது போக்காடு வெள்ளாடு அப்படி அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டாம். 2 கடாக்கள் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்திருப்பாங்க. அப்படின்னா இது எதற்கு அங்கே அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே பலியில் ஒருமைப்பாடு. அது என்ன ஒருமைப்பாடு அப்படின்னு கேட்டோம்னா, காளை எதற்கு தான் அடையாளமா இருக்குன்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. ஆட்டுக்கிடா எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அது சபைக்கு அடையாளமா இருக்கு. அப்படின்னா தேவன் 2ஐயும் பிரிச்சு பார்க்கறது இல்லை, இது காளை இது ஆடு அப்படி பார்க்கறது இல்லை. தேவன் எப்படி பார்க்கறாருன்னா 2ஐயும் பலியில் ஒருமைப்பாடாக தான் பார்க்கறாரு. எப்படி நீங்க காளையை பலி செலுத்துறீங்களோ அப்படிதான் ஆட்டையும் பலி செலுத்தணும். எப்படி ஆட்டை பலி செலுத்துறீங்களோ அப்படிதான் நீங்க புறாவை கூட நீங்க பலி செலுத்தணும் அப்படிங்கிறத அங்க விளக்கம். தேவனுடைய பார்வையில ஒருமைப்பாடாக, அதாவது ஒன்னஸா அவர் பார்க்கிற விதம் ஒன்றுதான். பலியில எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கறாரோ அதே மாதிரி தான் யாரையும் பார்க்கறாரு அப்படின்னு பார்க்கும்போது சபையும் அங்க பார்க்கறாங்கிற கோணத்துல நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள கடந்து போனோம்னா, இப்ப தகன பலி எங்க பலி செலுத்தப்படும்? பரிசுத்த ஸ்தலத்திலயா, மகா பரிசுத்த ஸ்தலத்திலயா, பிரகாரத்திலயா? பிரகாரம். அப்படின்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இந்த தகன பலி செலுத்துவதற்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பிரகாரத்துல பலி செலுத்தப்படுது. அதுக்கு வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்கதான் அந்த காளையையும் ஆட்டையும் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பாவ நிவாரண பலியா, குற்ற நிவாரண பலியா, அல்லது இது தகன பலியாக அல்லது சமாதான பலியாக அவங்க தான் செலுத்துவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்ம இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய மூத்த சகோதரர் இதை குறித்து சொல்வதற்கு, அதாவது இது தேவனால் அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த பலி செலுத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, உலக ஜனங்கள் கூட என்ன பண்றாங்களாமா, பலி செலுத்துவதற்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு நாங்க சொல்ல வர்றாரு. உலக ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே
உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எட்டி பார்க்க கூட வாய்ப்பு இல்லை. ஆனா பலி செலுத்துறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட என்ன பண்ணிடுறாங்க, தேவன் முன்பதாக அந்த பலி செலுத்துறதுக்கு அவங்க ஆட்டுக்கிடாக்களையும் மற்றும் காளைகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புறாக்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்களுடைய பாவ நிவாரணம் பெறுவதற்காக அவர்கள் இந்த பலிகளை செலுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா கவனிச்சு பாருங்க, பலி செலுத்துற எல்லாரும் சபை இல்ல. யாருக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க? இஸ்ரேல் ஜனங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய உலக ஜனங்கள் கூட என்ன பண்ணலாம், கொண்டு வந்து பலி செலுத்து. ஆனா பலி செலுத்தக்கூடியவர் யாருன்னா பிரதான ஆசாரியர் தான், லேவியர்கள் கூட கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆசாரியர்கள் தான் அங்க என்ன பண்றாங்க, பலி செலுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, அப்ப பிரகாரத்துல பலி செலுத்தப்படக்கூடிய ஒவ்வொன்றும் ஒருவேளை பாளையத்துக்கு புறம்பே அது பலி செலுத்தப்படுதுன்னா அது தேவனால் அங்கீகரிக்கப்படல, அல்லது தேவ சட்டத்தின்படி சில பலிகள் அங்க செலுத்தப்படுது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பிரகாரத்துக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு பலிகளும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா நம்ம நினைச்சிட வேண்டாம், நான் தான் பைபிள் ஸ்டூடெண்ட், நான் செலுத்துற பலிதான் அங்கீகரிக்கப்படுங்கிற ஒரு எண்ணம் தயவு செஞ்சு என்ன பண்ணிட வேண்டாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா தேவன் ஒரு சிலரை நமக்கு தெரியாது, தேவன் அங்கீகரிக்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், நான் தான் கரெக்ட், நான் தான் சபைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனநிலையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒருவேளை சரி பிரதர் அப்படின்னா வெளியில இருந்தே பலி செலுத்தலாமா அப்படின்னு ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. மாறாக இது எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, பிரகாரம் அப்படிங்கிற ஒரு நிலைமை எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீதிமான் நிலைமையை அடையாளப்படுத்துது. இன்னும் சரியா சொன்னா நியாயம் தீர்க்கப்பட்ட நிலையை அடையாளப்படுத்துது. இன்னும் சரியா சொன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் அப்படிங்கிறதுல வழி யாருன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை கடந்து உள்ள வந்தவங்க யார் எதை பார்க்கிறாங்க அப்படின்னா, பலிபீடத்தை பார்க்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிறவங்க தான் அந்த பலியை என்ன பண்றாங்க, ஏறெடுக்கிறாங்க, செலுத்துறாங்க. இவங்களை தான் நம்ம யாரு அப்படின்னு சொல்றோம், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து தான் வழிங்கிற நிலைமையை எல்லாரும் புரிஞ்சு வச்சிருப்பாங்க கிறிஸ்தவர்கள். ஆனா அதுக்கு அடுத்த நிலைமை என்னன்னா, ஈடுபலியின் சத்தியங்களை பார்த்து உணர்கிறவர்கள் சொல்லலாம். கரெக்டா இல்லைங்களா? ஏன்னா இவங்க எங்க வந்து நிக்க முடியும், பிரகாரத்தில் நிக்கிறவங்க எல்லாம் பலிபீடத்துக்கு பக்கத்துல வந்து நிக்கலாம். பிரதான ஆசாரியர் ஒருவேளை பலிபீடம் வச்சிருக்காருன்னா பக்கத்துல நின்று என்ன பண்ணலாம், இவங்க பார்க்க முடியும். ஆனா ஒருவேளை பிரகாரத்துக்கு உள்ள வர முடியாத பொது ஜனங்கள் எங்க இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வெளியில இஸ்ரேல் ஜனங்களோடு கலந்து இருப்பாங்க, பொது ஜனங்களாக இருப்பாங்க. அவங்களால எதை பார்க்க முடியாதுன்னா பலிபீடத்தை பார்க்க முடியாது. ஆனா அவங்களுடைய பலிகளும் ஏறெடுக்கப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரி. தேவன் அங்கீகரிக்கிறார் அப்படிதான் நம்ம பார்க்கணும். சரி, இப்ப பிரகாரத்துல உள்ளவங்க அப்படின்னு சொல்லும்போது விசுவாச நிலைமையில இருக்கிறவங்க, நீதிமான் நிலைமையில இருக்கிறவங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். இன்னும் கூட சொல்லும் போது இவங்க ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள் அல்லது சுத்திகரிக்கப்பட்டவர்கள் கூட சொல்லலாம். ஏன்னா சுத்திகரிக்கப்பட்டவர்கள்லாம் இங்க யாரு தான் உள்ள வர்றாங்கன்னு பார்க்கும்போது லேவி கோத்திரத்தார் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. இப்ப இந்த லேவி கோத்திரத்தார் எல்லாரும் சுத்தி நின்று ஆசாரியர்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம். அவங்க போய் பலிகளை வாங்கிட்டு வர்ற வேலையை கூட செய்யலாம், லேவி கோத்திரத்தார். அப்ப இந்த லேவி கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலையை அங்க அடையாளப்படுத்துது. ஏன்னா தேவன் இவங்களை தான் சமஸ்த ஜனங்கள் மத்தியில, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருந்து பிரிச்சு எடுத்து தம்முடைய ஊழியம் செய்யும்படி அவர்களை தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது பிரகாரத்துக்குள்ள உள்ள அனுமதிச்சிருக்கிறார். மற்ற ஜனங்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மற்ற ஜனங்கள் அவங்க ஆசாரிப்பு கூடாரத்தை வெளியிலிருந்து எட்டி வேணா பார்க்கலாம், எட்டி தான் பார்க்க முடியும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் மேல இன்னொருத்தர் உட்காந்து மேல இருந்து எட்டி வேணா பார்க்கலாம். ஒன்றும் முழுசா தெரியாது, என்ன நடக்குது என்ன பண்ணுது தெரியாது. ஆனால் அவங்க பார்க்க மட்டும்தான் முடியும். ஆனால் நீதிமான் நிலைமை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த லேவி வகுப்பார் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல நின்று பார்ப்பாங்க. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு முழுமையான ஆவிக்குரிய அர்த்தம் புரியல. ஆனா தேவன் செய்ய சொன்ன ஏதோ ஒரு நியமத்தை அவங்க கட்டளைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப கண்டிப்பா அவங்க பலிபீடத்தில் காளை பலி போலவே அங்க ஆட்டின் பலியும் அங்க ஏறெடுக்கப்படுதுன்னா அங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குங்க, அங்க தேவன் பலிகளை உரிமையா தான் பார்க்கிறார். காளை பலி எப்படி அவர் பார்த்தாரோ அப்படிதான் ஆட்டின் பலியும் பார்க்கிறார்.
இதை ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆடு அப்படின்னாலே நமக்கு புரியும் அது ஒரு எப்படி பட்ட நிலைமைனா, பலி செலுத்துவதற்கு காளை தான் தகுதி, ஆடு தகுதி இல்லை. ஆனாலும் தேவன் எப்படி பார்க்கறாருன்னா, காளை பலி தொடர்ந்து ஆட்டின் பலி நடக்கும்போது அதை என்ன பண்ணிடுறாருன்னா கன்சிடர் பண்ணிக்கிறார். பரவாயில்ல, காளை பலி எனக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆட்டின் பலியை என்ன பண்ணிடுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதற்கு தொடர்ச்சியாக கடந்த வார பாடத்தை மறுபடியும் ஞாபகத்துக்கு வர்றோம். தேவன் பலிகளையும் ரத்தத்தையும் விரும்புகிறவரா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா விரும்புகிறவர் அல்ல. ஒரு காளைகளை கொன்னு அதனுடைய மாம்சத்தை புசிக்கக்கூடிய தேவன் இல்லை. மாறாக ஒரு மாம்சமாக இருக்கு மனிதர்களாக இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னா பாவம் மாம்சத்துல இருக்கிறோம். பாவம் நம்முடைய பாவத்துக்கு கழுவாயாக ஒரு பாவம் இல்லாத ஒரு மிருகத்தை அடிக்கும் போது, இன்னும் சரியா நம்முடைய வார்த்தைகள்ல சொல்லும் போது, தேவன் பார்வையில நீதிமான்களாக கருதப்படக்கூடிய விலங்குகளை கொலை செய்யும் போதுனா அங்க ரத்தம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா ஜீவன். இப்ப அவைகள் ஜீவிக்கிறதுக்கு முழு உரிமையுள்ள மிருகங்கள், உண்மையா இல்லைங்களா? அந்த முழு உரிமையுள்ள அந்த மிருகங்கள் ஜீவன் அற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்காக அது தன்னுடைய ஜீவனை இழக்கும் போது அது தேவனால் அந்த ஜீவன் ஏறெடுக்கப்படுது. அதனால் அந்த ஜீவனுக்காக நம்மை மன்னிக்கிறாராம். சொல்லுகிற விஷயங்கள் புரியுதுங்களா? நம்ம பாவத்துல ஜீவன் அற்றவர்களாக வாழக்கூடிய நம்ம ஒரு ஜீவனோடு வாழ தகுதியுள்ள அல்லது நீதிமான் நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை கொலை செய்யும் போது தேவன் அந்த ஜீவனை தான் ஏற்றுக்கொள்றாரே ஒழிய ரத்தத்தை இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா அவர் பார்வையில் ஜீவன் விலையேற பெற்ற விஷயம். ஏன்னா அந்த ஜீவன் யார் கொடுத்ததுங்க? தேவன் நமக்கு கொடுத்தது. அப்ப தேவன் கொடுத்த ஜீவனை கொலை செய்யறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது. ஆனாலும் நம்முடைய பாவத்துக்காக அந்த ஒரு ஜீவன் உடையதாக வாழக்கூடிய, தேவன் படைத்த விதமாகவே வாழக்கூடிய அந்த மிருகங்களுடைய ஜீவன் நமக்காக ஏறெடுக்கப்படும் போது நம்முடைய பாவங்களை தேவன் மனம் உவந்து மன்னிக்கிறார். அப்படிங்கிற விதம் தான் நம்ம தேவன் பார்வையில பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப நம்ம ஒரு வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதம் 51:19. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பாருங்க, இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதிகளின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்போது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் அப்படிங்கிற விஷயம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அப்ப தேவன் இந்த தகன பலியையும் சர்வாங்க தகன பலிகளும் தான் நீதியின் பலிகளாக அங்க கன்சிடர் பண்றாரு. அப்படின்னா இந்த பலிகளை பலியிடணும்னு எதிர்பார்க்கிறாரான்னு கேட்டோம்னா கண்டிப்பா. அது நிழலா இங்க பேசப்பட்ட விஷயம் நீங்க கவனிச்சு பாருங்க. அப்பொழுதுன்னு வந்துருச்சுனாலே நம்ம உடனே என்ன கேள்வி வரணும்? எப்பொழுது. அப்பொழுதுனாலே எப்பொழுது அப்படின்னா இது எதை பத்தி பேசப்பட்டு வருதுன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா காளைகளை பலியிடுவார்கள் அப்படின்னு சொன்னா அங்க நேரடி அர்த்தமாக அங்க நமக்கு ஒரு குறிப்பிட வேண்டாம். காளை எதற்கு அடையாளமா இருக்குன்னா ஒரு பரிபூர்ண சுபாவம் உள்ள ஒரு மனிதரை அடையாளப்படுத்துது காளைகள். அப்படின்னா இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில பரிபூர்ண நிலைமையில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் தங்களை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பாங்கிற விஷயத்தை தான் இங்க அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப காளைகள் அப்படின்னா பரிபூர்ண பலிகள் அப்படின்னு அங்க டேபர்னக்கல் 96ல அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இன்னைக்கு சபை பரிபூர்ணம் அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் முழுமையா அடையல. பரிபூர்ணத்தை அடைஞ்சிருச்சுங்களா? இல்ல. அப்படின்னா இன்னைக்கு நம்ம காளைகளா கன்சிடர் பண்ண முடியுமா? இல்ல. இன்னைக்கு நம்ம ஆடுகள் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்ம இன்னொரு வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். பாருங்க, அங்க லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லேவியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ராமுழுதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும்.
பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, இங்க ஒரு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தகன பலி அப்படிங்கிற இந்த பாடத்துல தகன பலிக்குனே ஒரு சட்டம் இருக்கு அல்லது பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அங்க சொல்றாரு, ரா முழுவதும் அந்த பலிபீடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது. குறையக்கூடாதுன்னா அணையக்கூடாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நைட்டு பூரா நீங்க யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணணும், அதுக்கு விறகிட்டு என்ன பண்ணணும், நீங்க அது நெருப்பு அணையாம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்கிறார். இதுதான் வந்து அங்க தேவன் தகன பலிக்காக தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. சரி, இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது பாடம் இருக்கா? தேவன் ஆசாரியர்களுக்கு கொடுத்த கட்டளைங்க. ஆசாரியர்கள் நைட்டு முழுசு ஒருத்தர் என்ன பண்ணுவார்கள், உட்காந்து அது லேவியர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, உட்காந்து தீய எரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏதாவது நிழல் நிஜம் இருக்கா? அன்றாட பேசுறது கரெக்டா? அது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, வசனங்களை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா, அந்த தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் அப்படின்னு நீங்க அடுத்த வசனம் என்னன்னா, தகன பலியானது ரா முழுவதும் இரவு அப்படின்னு சொன்னாலே நம்ம உடனே எங்க வந்துட வேண்டாம், நைட்டு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, இரவு பகுதி இருளான பகுதி அப்படின்னு சொல்லும்போது அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, சுவிசேஷ யுகம் முழுவதும். எப்படி சொல்லலாம்? சுவிசேஷ யுகம் முழுவதும் அங்க தகன பலி என்ன பண்ணப்பட கொண்டே இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம இதை ரெண்டு கோணத்துல எடுத்துக்கலாம். ஒண்ணு, சுவிசேஷம் முழுவதும் தேவன் தகன பலி எரிகிறதுக்கு காலப்பகுதி அங்க கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த ஆடு என்ன பண்ணப்படணும், பலி செலுத்தப்பட்டு கொண்டே வரணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கோணத்துல எடுத்துக்கொண்டுட்டோம்னா, தகன பலி யார் தான் நீங்க பின்னாடி கடைசியில ஃபைனல் ஸ்டேஜ்ல வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய சிந்தை தான். நம்ம சிந்தை எப்பவும் தேவனை நோக்கி, நம்முடைய சிந்தனைகள் எப்பவும் எப்படி இருக்கணும், தேவனை நோக்கியே இருக்கணும். அது நைட்டா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும். நைட் தூங்கும் போதெல்லாம் கிடையாது, கனவு வந்தா கூட தேவனை பத்தி தான் கனவு வரணும். யோசனை வந்தா கூட யாரை பத்தி தான் வரணும். பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாடம் எடுத்தாரு, அதுல ஏன் இப்படி சொன்னாரு, ஏன் இந்த இப்படி சொல்லல, புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படி கூட நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப நம்முடைய சிந்தை முழுவதும் தகன பலியாக எப்போதும், அது நைட்டா இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, அது தேவனை நோக்கியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையில பார்க்கலாம். இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது அது இந்த சுவிசேஷ யுகம், ஏன்னா இதுதான் இந்த வெளிச்சம் அப்படின்னு வெளிச்ச பகுதி எப்ப குறிக்குதுன்னா, சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம், 1000 ஆண்டு அரசாட்சி. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யம் இருக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம், அரசாட்சி. அப்ப கண்ணுக்கு தெரியாத அரசாட்சியில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு இந்த ரா முழுவதும் இது முடிய போகுது, இந்த கால பகுதி முழுவதும் பலி செலுத்தப்பட்டு கொண்டே வரணும். அந்த பலிகள் குறையக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபைகள்ல இன்னைக்கு நம்ம தேவனுக்காக பலி செலுத்துறோமா இல்லைங்களா? அப்ப அந்த பலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டு கொண்டே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயங்கள் அங்க நமக்கு அடையாளப்படுத்துது. சரி, அப்படின்னா பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அக்கினி எதற்கு அடையாளமா இருக்கு? பொதுவா வேதாகமத்துல 2 விஷயங்கள் அங்க அடையாளப்படுது. அக்கினின்னு சொன்னாலே 2 விஷயங்கள். முதலாவது விஷயம் நீங்க எதை பார்க்கலாம் அப்படின்னா, முற்றிலும் சங்கரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. அக்கினி என்ன பண்ணும், டோட்டலா அழிச்சிடும், அழிவுக்குள்ளான ஒரு நிலைமை. 2வது விஷயம் என்னன்னா, பொன் அக்கினினாலே புடமிடப்படும், அந்த புடமிடப்படக்கூடிய ஒரு நிலைமையை பத்தி பேசும். அப்படின்னா இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, நியாய தீர்ப்பின் நாளை அடையாளப்படுத்துது. அப்ப நியாய தீர்ப்பின் நாள் அந்த அக்கினி எரியுதுன்னா பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம படிக்கும் போது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படின்னு கேட்டோம்னா, ஒருவேளை வைக்கோல் புல் போல இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும், எரிஞ்சு சாம்பலாயிரும். ஆனா ஒருவேளை நீங்கள் கல் பொன் இந்த மாதிரி காரியங்கள்ல நீங்க ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, காப்பாற்றப்படுவீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த அக்கினி நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்னைக்கு நம்ம மேல இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாருங்க, இந்த நியாய தீர்ப்பின் நாள்ல என்ன சொல்லிட்டார் தேவன் அப்படின்னு கேட்டோம்னா, அங்க ரா முழுவதும் என்ன பண்ணப்படணும், ரா முழுவதும் நீங்க என்ன பண்ணணும், அங்க அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நியாய தீர்ப்பு நடந்துகிட்டே இருக்கும்.
இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா ரா முழுவதும் அங்க அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நியாய தீர்ப்பு நடந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப நம்முடைய அவனவன் தன் காணிகளை எப்படி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்க இஸ்ரேலுக்கு கட்டளை கொடுத்துட்டாருன்னா, சுய விருப்பத்தின்படி, ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஃப்ரீ வில். ஃப்ரீ வில்னா கட்டாயத்தின் பேர் இல்ல கட்டாயத்தின் பேர்ல நீங்க வந்து இந்த வாரம் நீங்க கொண்டு வரணும், அடுத்த வாரம் நீங்க கொண்டு வரணும், திங்கட்கிழமை நீங்க, செவ்வாய்க்கிழமை நீங்க, அப்படிலாம் அங்க தேவன் என்ன பண்ணல, யாரையும் கட்டளை இடல. அதுக்காக நீங்க ஓடுங்க உழைங்க அப்படின்னு அங்க சொல்லவே இல்லை. என்ன சொல்லிட்டாருன்னா ஆங்கிலத்துல ஃப்ரீ வில், தமிழ்ல சொன்னா மனப்பூர்வமாய் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு காணிக்கைகளை ஏறெடுக்கணும். அப்ப காணிக்கைகளை ஏறெடுக்கணும்னா பிரதர், அப்ப நானும் காளை வாங்கிட்டு வந்து பலி செலுத்தணுமா, நானும் வெள்ளாட்டு கடாவை வாங்கிட்டு வந்து, வெள்ளாட்டு கடாவா இல்ல செம்மறியாடா, சரி தேவன் ரெண்டையும் ஏத்துக்கு வரப்ப நான் அதை வாங்கிட்டு வந்து ஏறெடுக்கணுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பா அப்படி தேவன் சொல்றவர் இல்ல. மாறாக இங்க எப்படி அங்க தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குறாருன்னா, சுய விருப்பத்தின்படி நீங்க பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்ப பலினா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். எதை பலி செலுத்தணும் நம்ம பார்த்தோம், காளை, ஆடு, அதெல்லாம் நம்ம பலி செலுத்தணும். நாங்க நிழல் நிஜத்துல எதை பலி செலுத்தணும் நம்ம பின்னாடி பார்த்தோம், அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இதுல இன்னொரு விஷயத்த தேவன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டாரு. என்னன்னா, லேவியரம் 9ஆம் அதிகாரத்துல பாவ நிவாரண பலிகள் பத்தி பேசுறாரு. அதுல ஒரு ரீப்ரண்ட் நம்பர் 96ல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பித்தப்பை பத்தி பேசுறாரு. பித்தப்பையை கூட நம்ம என்ன பண்ணுவோமா, அந்த காளையினுடைய பித்தப்பை, கேல் பிளாடர், பித்தப்பை. என்ன பிரதர், பித்தப்பையை தான் பலி செலுத்தணுமா? இதயத்தை பலி செலுத்த சொல்ல பாருங்க, கிட்னியை பத்தி வேற மாதிரி சொல்லிருக்காரு, இங்க பித்தப்பதியை பத்தி பேசுறாரு. அப்படின்னு கேட்டா, பித்தம் தலைக்கேறிச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு தலை சுத்தம், முதல்ல தலை சுத்தம், வாமிட்டு வரும், இதெல்லாம் அங்க நடக்கக்கூடியது. அப்படின்னா பித்தம் எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த பாடத்தை எழுதின நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அது கசப்பான அனுபவங்களை அங்க அடையாளப்படுத்துது. பலியுடன் தொடர்புடைய கசப்பான அனுபவங்கள். நீங்க பலி செலுத்துறீங்கன்னா உடனே தேவன் உடனே பையன் ஆசீர்வதிச்சிருவாரு இல்ல, ஒரு பலி செலுத்தினா உடனே சந்தோஷம் வந்துடுமா, ஆகா நான் பலி செலுத்திட்டேன் அப்படின்னு யாராவது சந்தோஷப்பட முடியுமா? ஒரு நேரத்தையோ தாளந்தையோ பலி செலுத்திட்டோம்னா பின்னாடியே கூடவே ஒட்டுன மாதிரி யார் வந்துருவாங்க, பாடுகள் உபத்திரவங்கள் பின்னாடியே வந்துருவாங்க. வர்றாங்களா இல்லைங்களா? நீங்க தேவனுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, அடுத்த நாள் வீட்டுல ஒரே சண்டையா இருக்கும், உண்மையா இல்லைங்களா? அப்படின்னா இந்த பாடுகள் உபத்திரவங்கள் தேவன் அங்க அதை எப்படி பார்க்கிறாருன்னா, பித்தப்பை போல கசப்பான அனுபவங்களாக பார்க்கிறார். அதை கூட தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் பலிபீடம் மீது அனுமதிக்கிறாராமா. அதுவும் அதை எப்படி பார்க்கிறாராமா, தகன பலியாக, நறுமணமான தகன பலியாக அதை அனுமதிக்கிறாராம். எதைய? பித்தப்பை. அப்படின்னா பித்தப்பை எதற்கு அடையாளமா இருக்குன்னா, டைஜஷன் சிஸ்டம். அது ஒரு கசப்பான ஒரு காடி, அது என்னன்னா அது ஒரு கசப்பான ஒரு உடம்புக்குள்ள உருவாகிற ஒரு விஷயம். அந்த விஷயம் உணவுகளை நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு பார்த்தீங்களா, சாப்பிட்ற உணவுன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு இந்த ஒரு ஆவிக்குரிய பாடம் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டாச்சுன்னா அது நம்ம உடம்புக்குள்ள போய் டைஜஷன் ஆகணும்னா கூடவே வருமாமா, பித்தப்பை வந்துருமா. பித்தப்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட், பித்தம், தண்ணீர், அந்த என்ன பண்ணிடும், அது அந்த உணவுல பட்டாதான் செரிமானம் ஆகும். இது படலைன்னா என்ன பண்ணாதாம், அந்த உணவுகள் செரிமானமாகாத அப்படியே கீழே போயிடும். அப்ப செரிமானம் ஆகலைன்னா இன்னைக்கு நம்ம உடம்புல என்ன நோய் வந்துருதுங்க, கேஸ் ட்ரபிள் வந்துருது, சுகர் வந்துருது, உடம்பு ஒரு பிரச்சனைகளுக்குள்ள வந்துருது அப்படின்னு சொன்னா பாருங்க, நாம சாப்பிட்ற இந்த ஆவிக்குரிய உணவுகள் நம்ம உடம்புல டைஜஷன் ஆகணும்னா என்ன கூட வேணும், பித்தம் வேணும். அது கல்லீரல்ல தான் உருவாகுது. சரி, கல்லீரல் இந்த ரைட் சைடு இருக்கு, கல்லீரல்ல பித்தப்பை இருக்கு, மன்னிக்கோங்க, கல்லீரல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பித்த நீரை உருவாக்குதுங்களாமா. ஆனா இந்த பித்தப்பை அப்படிங்கிறது என்ன பண்ணுமாமா, அந்த பித்த தண்ணீரை வச்சிருக்குமாமா, எப்பவுமே வச்சிருக்குமாமா. நம்ம எப்ப எல்லாம் சாப்பிட்றோமோ அப்ப எல்லாம் இந்த பித்தப்பை என்ன பண்ணும், பித்த குழாய் வழியா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லீக் அவுட் பண்ணி அந்த உணவை செரிமானப்படுத்தக்கூடிய வேலையை செய்தான். பாருங்க, தேவன் அருமையா இந்த பித்தப்பையை பத்தி கூட நமக்கு அழகா அதன் மூலமா பாடம் வைக்கிறார். என்னன்னு பார்க்கும்போது இந்த பித்தப்பைய கூட அவர் தேவன் என்ன பண்றாராமா, நறுமணமான சுகந்த வாசனையான தகன பலியாக அங்க ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்முடைய கசப்பான அனுபவங்கள்,
கசப்பான அனுபவங்கள் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம கடன் வாங்கிட்டு ஐயோ கசக்குதேன்னு சொல்ற அந்த அனுபவங்கள் இல்ல, மாறாக சத்தியத்து பலியோடு தொடர்புடைய கசப்பான அனுபவங்களை தேவன் சுகந்த வாசனையான பலியாக நுகர்ந்து கொள்கிறாராமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப பலிபீடம் குறித்து கொஞ்சம் பார்க்கும்போது பாருங்க, இந்த பலிபீடம் இதை பத்தி நம்ம பார்க்க தேவையில்லை, இங்க தகன பலி தான். இருந்தாலும் இந்த பலிகள் செலுத்தக்கூடிய இந்த பலிபீடம் எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது ஒரு சித்தி மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சித்தி மரம். நம்ம ஒரு மரம், சித்தி மரம்ங்கிறது அது இஸ்ரேலில் கிடக்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதனாலதான் அந்த பலிபீடம் செலுத்தப்படும். எப்படி பிரதர் சித்தி மரத்தினால செய்யறாங்கன்னா மேல தகன பலி எரிஞ்சுக்கிட்டே இருக்குமே, அப்ப அந்த மரம் அழிஞ்சிராதா? கேள்வி வருதுங்களா இல்லைங்களா? பாருங்க, அதுக்கு மேல என்ன பண்ணணுமாமா, மூடி பித்தளையில இருக்கணுமாமா. பித்தளையில அவங்க என்ன பண்ணுவாங்க, மூடிடணும் ஒரு லேயர். இப்ப இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பித்தளையில என்ன பண்ணிடுவாங்க, ஒரு லேயர் என்ன பண்ணிடுவாங்க, மேல மூடிடுவாங்க. அப்ப இதை எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க பித்தளை யாருக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு அங்க அடையாளமா இருக்குங்கிற காரியங்கள் சொல்றாங்க. சிறப்பா சித்தி மரம் இருக்கு பாத்தீங்களா, அது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னா ஒரு கரப்ட் வுட்னா சீக்கிரமா அழிந்து போகக்கூடிய ஒரு மரத்தை அடையாளப்படுத்துது அந்த சித்தி மரம். அப்படின்னா அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா இந்த பரிபூர்ணம் அற்ற மாம்ச சரீரத்தை அடையாளப்படுத்தும். பரிபூர்ணம் அற்ற மாம்ச சரீரத்துல கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள் அங்க பலி செலுத்துகிறார்கள். இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே. அதான் பலிபீடத்தை அங்க அடையாளப்படுத்துது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க, அந்த பித்தளை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அவ்வளவு சீக்கிரம் அந்த மரத்துல கடத்திடுச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா மரம் எரிஞ்சு போயிடும். ஹீட்டுக்கு என்ன ஆயிரும், பொசுங்கிரும். அப்படின்னா அந்த பித்தளை முடிஞ்ச வரையும் தன்னுடைய அந்த ஹீட் தன் மேல தகன பலி. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, சில நாட்கள் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி எல்லாம் பார்க்கும்போது காலையில இருந்து சாயங்காலம் வரை பலி செலுத்துவாங்க. தீ கொழுந்து விட்டு எரியுமா எரியாதுங்க அந்த பலிபீடத்து மேல? எரியும் போது அங்க அந்த தீ ஒருவேளை மரக்கட்டைகள் மேல பட்டுச்சுன்னா அந்த பலிபீடம் அப்பவே என்ன ஆயிரும், ஸ்பாயில் ஆயிரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக அங்க இல்லாம அங்க பித்தளை அடையாளப்படுத்துது யாருன்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு. அது அந்த அந்த ஒரு ஹீட்டை தாங்கிக்கிறதுனால கீழே இருக்கக்கூடிய பரிபூர்ணமற்ற அந்த பலகைகள் அதுக்கு தீயோ இல்லை வேற எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத ஒன்றும் இந்த பித்தளை பாதுகாக்குது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அப்படியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல அவர் விரிக்கப்படும் போது அல்லது அவருடைய நீதியின் வஸ்திரம் நம்ம மேல இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த தகன பலியினால ஏற்படக்கூடிய ஒரு அக்கினி நியாய தீர்ப்பு நம்மை முற்றிலும் எரித்து விடாமல் நாம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பலிபீடம் நமக்கு அடையாளப்படுத்துது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, அப்படின்னா தொடர்ச்சியா இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா நம்முடைய உடன்படிக்கை முதல் மரணம் வரை நாம தொடர்ந்து தேவனை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா தேவனத்துல ஜெபம்னு சொல்றதை விட இங்க தகன பலிகளாக தேவனுக்கு முன்பதாக ஏடுக்கப்படணும். சுகந்த வாசனையான தகன பலியாக அங்க ஏடுக்கப்படணும். அப்படிதான் அங்க தேவன் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பாருங்க, நம்ம ரீப்ரிண்ட் 1132 என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா 1132 அதுல என்ன சொல்றாருன்னா வாசிங்க, லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிருங்க. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீட தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றார். பாருங்க, அப்ப இங்க என்ன விஷயம் சொல்றாருன்னா மோசே ஆரோனை நோக்கி இப்ப ஆரோன் வகுப்பார், ஆசாரிய வகுப்பார்கள், அவங்கள பார்த்து இங்க மோசே சொல்லக்கூடிய விஷயம்னா தேவன் சொன்னபடி நீ போய் அங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்தி முதல்ல உனக்காகவும் ரெண்டாவது உலகத்தின் ஜனங்களுக்காகவும் நீ என்ன பண்ணணும், பாவ நிவர்த்தி செய் அப்படின்னு அங்க சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இங்க ஆரோன் வகுப்பார் யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா ஆசாரியர்களை அடையாளப்படுத்துறாங்க. ஆசாரியர்களை
அடையாளப்படுத்துறாங்க. இப்ப ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்னா தங்களுடைய பாவங்களையும் என்ன பண்ணணும், தேவன் முன்பதாக சுத்திகரிக்கணும். அது மட்டுமல்ல, உலக ஜனங்களுடைய பாவங்களையும் சுத்திகரிக்கணும். இந்த வேலை யார் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு கேட்டா, ஆசாரியர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய சபை வகுப்பாறு செய்யக்கூடிய வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆசாரியர்களுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம்னா, அதாவது சபையினுடைய பாவத்தையும் அவங்க சுத்திகரிக்கணும். அது மட்டுமல்லாமல் உலக ஜனங்களுடைய பாவங்களையும் சுத்திகரிக்கணும். அதுக்குத்தான் இவங்க என்ன பண்ணணும், பாவ நிவாரண பலிகளையும் குற்ற நிவாரண தகன பலிகளையும் அவங்க ஏறெடுக்கணும் அப்படிங்கிறத அங்க மோசே ஆரோனுக்கு கட்டளை இடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி பிரதர், இப்ப இந்த ஆசாரிய வகுப்பாருன்னு சொல்றீங்களே, இவங்களுக்கு யாராவது நிழல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இருக்காங்க. யாருன்னு கேட்டோம்னா எலியா, எலிசா. எலியா யாருக்கு அடையாளமா இருக்காங்க? சபை வகுப்பாருக்கு நல்லா இருக்கிறாங்க. எலிசா யாருக்கு நல்லா இருக்காருன்னா திரள் கூட்டத்துக்கு அடையாளமா இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, இந்த எலியா மற்றும் எலிசா அவங்கள கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் பாடத்துக்குள்ள போலாம். அப்ப எலியா மற்றும் எலிசா ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய அல்லது சேரக்கூடிய காலப்பகுதி எப்ப அப்படின்னு கேட்டோம்னா, இன்னும் கொஞ்ச காலகட்டத்துல எலியா என்ன போறாருங்க, மறுரூபம் அடைய போறாரு. அந்த ஒரு காலப்பகுதிக்கு கொஞ்சம் முன்னாடி இப்ப எலியாவும் எலிசாவும் என்ன ஆயிடுறாங்க, க்ளோஸ் ஆயிடுறாங்க. க்ளோஸ் ஆயிடுறாங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, ரெண்டு பேரும் நெருங்கிடுறாங்க, நெருக்கமடைகிறாங்க. பாருங்க, இப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய வாக்குறுதியில அல்லது உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? உண்மையா இருக்கிறாங்க ஓரளவுக்கு. ஆனா ரெண்டு பேரும் ஒரே வழியில தான் போயிட்டு இருக்காங்க. ஒரே வழியில தான் போயிட்டு இருக்காங்க. ஏதாவது இவர் வேற, நீங்க ஒரு வழி போங்க, நீங்க வலப்பக்கம் போனா நான் இடப்பக்கம் போறேன்னுலாம் சொல்ல. எலியா நீங்க எங்க போனாலும், எலிசா நானும் என்ன பண்றேன், கூடவே வர்றேன் அப்படின்னு சொல்லிதான் ஒரே வழி. வழின்னு சொல்றது நமக்கு வாழ்க்கை முறையை அங்க அடையாளப்படுத்துது. பாருங்க, அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்ப போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது போயிட்டு இருக்காங்க. இந்த எலிசாவை பத்தி நம்ம சொல்லணும்னா, எலியாவை பத்தி தெரியும். ஏன்னா எலியா எப்படிப்பட்டவர்னா, அவருக்கு ஏற்கனவே நம்ம பிரிய போறோம், மகிமைக்குள்ள போக போறோம்னு அவருக்கு ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுங்க, உணர்த்துதல் வந்துருச்சு. ஒரு எண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோங்கிற மைண்ட் அவருக்கு வந்துருச்சு. இப்ப அப்போஸ்தலர் பவுலை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கன்ஃபர்மேஷன் அவருக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல். எலியாவுக்கு கூட அதே ஒரு விஷயங்கள் அவருடைய மைண்ட்ல தேவன் என்ன பண்ணிட்டார், உணர்த்திட்டார். ஒரு முடிவு பகுதிக்கு போக போறோம்னு. எலிசா எப்படின்னா, அவருடைய முடிவு பகுதியை பத்தி அவருக்கு தெரியல. ஆனா அவருக்கும் என்ன தெரியும் தெரியுங்களா, அவரும் வரப்போகிற மகிமை பத்தி தெரியும். இன்னும் சபை கொஞ்ச காலத்துல எடுக்கப்பட போகுது, எலியா இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன ஆக போறாருங்க, எடுத்துக்கொள்ளப்பட போறாருன்னு தெரியும். ஏன்னா தீர்க்கதரிசிகள் புத்திரரை வந்து என்ன பண்ண போறாங்க சொல்றாங்க. சொல்லும் போது எனக்கு தெரியும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, எலிசா சொல்லிட்டு அங்க கடந்து போறாரு. அப்ப பாருங்க, இவருக்கும் அந்த எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஆனா முழுமையான பிரதிஷ்டையை இவர் நிறைவேற்றல. ஒருவேளை முழுமையான பிரதிஷ்டை அங்க நிறைவேற்றி இருந்தாருன்னா, எலியா கூட எலிசாவை என்ன பண்ணிருக்கலாம், எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேவன் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை எடுக்கிறவர் இல்ல, ஒருத்தரை கைவிடுறவர் இல்ல. ஏன்னா ரெண்டு பேர் தீர்க்கதரிசிகள், தேவனால் ரெண்டு பேர் என்ன பண்ணப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அப்படின்னா எலியா கூடவே எலிசாவும் போயிருக்கலாம். ஆனா அதுக்குரிய முழுமையான தகுதியை இன்னும் யாரு பெறலைன்னா எலிசா பெற்றுக்கொள்ளல. அப்ப முழுமையான பிரதிஷ்டையை அவர் நிறைவேற்றவும் இல்லை, மற்றும் இன்னும் சத்தியத்துக்காக அவர் இன்னும் முழுமையான ஊழியம் அவர் செய்யவும் இல்லை. தேவன் பார்வையில இன்னும் பத்தாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது அவர் கைவிடப்படுகிறார், எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒரே பாதை தான். ஒரே பாதைன்னு சொல்லும் போது ஒரே வாழ்க்கை முறை தான். ஆனாலும் அவங்களுடைய பிரதிஷ்டை இன்னும் முழுமையடையல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, ஒருவேளை எலியாக்குள்ள இருந்தது தான் எலிசாக்குள்ள இருந்திருக்குமா திங்கிங்? இல்ல. எலியாவுடைய மைண்ட் வேற, எலியாவுக்கு தேவன் கொடுத்த சித்தம் வேற, அவருடைய வழிநடத்தல் வேற, எல்லாமே டிஃபரெண்ட். ஆனா எலிசாவுடைய மைண்ட் என்னன்னா, எலியா என்ன பண்ணுவார், அவரைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எலியா ஒரு எண்டை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு, எலிசா அவர் பார்க்கவே இல்லை. நீ கூட வராத போன்னு தான் சொல்றாரு. நீ வாப்பான்னு கையை பிடிச்சி இழுத்துக்கலாம் போல. அவருடைய நோக்கம் வேற. அவர் வந்து அங்க முன்னாடி பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு.
ஆனா எலிசா யாரை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா எலியாவையே பார்த்து. புரியுதுங்களா? இப்ப சபைக்கு திரள் கொடுத்ததுக்கு வித்தியாசத்தை புரியுதுங்களா? பாருங்க, மற்றவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த எலிசா வகுப்பார். ஆனா எலியா வகுப்பார் அவங்களுடைய ஓட்டத்தை சரியா ஓடிட்டு இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா இந்த எலியாவுடைய ஞானம் வேற, தேவன் கொடுத்த ஞானம் வேற, அவருக்கு தேவன் கொடுத்த அனுபவங்கள் வேற, அவருக்கு தேவன் கொடுத்த வழி நடத்துதல் வேற, தேவ ஆலோசனை வேற. அவருக்கு தெளிவா தெரியும் அவருடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டப் அவருடையது வேற. ஆனா எலிசாவுடைய மைண்ட் ஒரு ஆசோலேஷன். எப்படி ஆசோலேஷன்னா எலியானவர்னு பாப்பாரு ஒழிய அங்க அப்போதைக்கு அந்த மைண்ட் இல்ல. ஆசீர்வாதத்தை போகும்போதே நீங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாமே. எலிசா கேட்டாரா முதல்லயே? போகும்போது என்ன விட்டு போறீங்களே ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போங்க அப்படிதான் கேட்கிறாரே ஒழிய இல்ல அதுக்கு முன்னாடியே அவர் கேட்டிருக்கலாம். அதை பத்தி ஏதாவது சம்பாஷணைகள், நீங்க ஒரு வேலை போற மாதிரி இருந்தா எனக்கு கொடுத்துட்டு போங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம். புரியுதா இல்லைங்களா? அப்ப ஜெயம் கொள்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்களை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வாழ மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சில சகோதரர்கள் எப்படி பாக்குறோம்னா ஹீரோஸா பாக்குறோமா இல்லைங்களா சபைகள்ல? உண்மைகளா இல்லைங்களா? அப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம கூட யாருதான் நம்ம புரிஞ்சுக்கலாம்னா நாங்க கூட திரள்பட்டோம் தான். ஆனா சபை எலியா வகுப்பார் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுடைய கோல்ல அவங்க தெளிவா இருப்பாங்க. மைண்ட் செட்டப் எப்படி இருப்பாங்க? தெளிவா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை இப்ப இன்னும் இப்படி அடுத்து இதான் செய்யணும், இதுதான் தேவன் நடத்துறார், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்க தான் யாருன்னா எலியா வகுப்பார். மறுபடியும் சொல்றோம், எலிசா வகுப்பார் எப்படி இருப்பாங்கன்னா கோல் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, தேவன் செட்டப் பண்ண அந்த ஏற்பாடை அவங்க கவனிக்க மாட்டாங்க, ஆனா ஒரே பாதையில தான் நடப்பாங்க. ஆனா இவங்க எலியாவையே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கேட்டிருக்கலாம், நம்ம எலியா நீங்க கடந்து எடுத்துக்கொள்ளப்பட போறீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் புத்தர் சொல்றாங்க. நானும் கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா தேவன்கிட்ட வாய்ப்பு கொடுக்கும், ஏதாவது கேட்கலாமா? கேட்கலாங்க. ஆனா அங்க எலிசா அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. அவருடைய நோக்கம் என்னன்னா எலியா அவரை பத்தி தான் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கண்ணோக்கமா இருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனா எலியாவினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒன்னஸ், அந்த ஜெயம் கொள்ளக்கூடிய மனநிலை எப்படி இருக்குன்னா எலிசாவை பத்தி கொஞ்சம் கூட என்ன பண்ணல. மற்ற தீர்க்கதரிசிகள் புத்திரர் வந்து அங்க பேசக்கூடிய விஷயம்லாம் எலியா நினைச்சிருந்தாருன்னா அவருக்கு தேவன் வெளிப்படுத்திருப்பார மாட்டாங்களா? அதை குறித்து அவர் கவலைப்படுறதே இல்லை. தன்னுடைய ஓட்டத்தை சரியா ஓடி முடிக்கிறார். அதுதான் எலியா வகுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது எதற்கு சொல்ல வர்றேன்னா ரீப்ரிண்ட் நம்பர் 1132 இந்த எலியா வகுப்பார் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா உண்மையான தகன பலியை எடுக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படின்னா எலிசாவும் இப்ப காணிக்கை கொண்டு வருவார் பிரதர், ஆனா சரியான பலியை அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏற்ற காலத்துல அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ராம் முழுவதும் பலிகளை எடுத்துக்கொண்டே இருக்கணும்னா அவங்க அந்த இரவு பகுதியில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சரியா பலியை எடுக்க மாட்டாங்க. அவங்களும் எலியா போலவே வாழ்வாங்க, உண்மையா வாழணும், சத்தியம் கேட்கணும், எல்லாம் ஓகே. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை தேவன் ஏற்பாடு பண்ண விதமாய் அந்த கால பகுதிக்குள்ள அவங்களுடைய ஓட்டம் முடிஞ்சிருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இதற்கு நிழலாதான் பிரதான ஆசாரியரை பத்தி நம்ம பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர்னா தெய்வீக சிந்தனை உள்ளவர். பிரதான ஆசாரியர்னா என்ன பண்ணணும், உள்ள வந்து ஐயோ மனைவியை தனியா விட்டுட்டு வந்துட்டனே, துணைக்கு யாரும் இல்லையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாரா? கண்டிப்பா யோசிக்க கூடாது. அவருடைய மைண்ட் பூரா என்னன்னா இப்ப இந்த ஆசாரிப்பு கூடாரமே இப்ப யாருடைய கண்ட்ரோல், தேவன் இப்ப எங்கிட்ட கொடுத்துருக்காரு, இதை நான் பெர்ஃபெக்டா தேவன் எப்படி சொன்னாரோ சொன்ன விதமாய் அதை நடத்தணும். இதுதான் அவருடைய மைண்ட். அப்படின்னா அவருடைய மைண்ட் ஃபுல்லா அந்த தெய்வீக சிந்தை, தேவனுக்கு சரியா அதை நடப்பிக்கணும், தேவனுக்கு சரியா 6 அப்பங்கள் வைக்கணும், சரியா அந்த 7 அகல் விளக்குகள் உள்ள தண்டுகள் தூண்டப்படணும், அடுத்தது சரியான நறுமண புகை அங்க எடுக்கப்படணும், அங்க உள்ளுக்குள்ள சரியா சுத்திகரிக்க இருக்கணும் மகாபரிசுத்தலத்துல, இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். அப்ப அவருடைய வாழ்க்கை பூரா எதை பத்தின சிந்தனை இருக்கும், வெளியில லேவியர்கள் தேவையில்லாத பேசக்கூடாது, வெளியில லேவியர்கள் சரியா அந்த ஜனங்கள்ட்ட இருந்து காணிக்கையை வாங்கிட்டு வரணும், நம்ம போய் என்ன பண்ணணும், அந்த காணிக்கையில சரியா பலி செலுத்தணும். இந்த மைண்ட் தான் யாருக்கு இருக்கணும், பிரதான ஆசாரியருக்கு இருக்கணும், ஆசாரியர்களுக்கும் அங்க காணப்படணும். இன்னும் சரியா சொல்லணும்னா இவங்களை பத்தி சொல்லும் போது இவங்க ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்ப ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆவியினால பிறக்கல இன்னும், ஆனா ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள்னா மைண்ட் ஃபுல்லா
டிவைன் மைண்ட் தான் இருக்கும், ஆனா மாம்சம் பழைய மாம்சம். ஆவியினால் பிறந்தவர்கள் சொன்னோம்னா அங்க சிந்தனை மாம்சம் எல்லாமே ஆவியாக இருக்கும். அதான் ஆவியினால் பிறத்தல், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர். இப்ப ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட இந்த பிரதான ஆசாரியர்கள் அல்லது ஆசாரிய வகுப்பார்கள் நாமெல்லாம் இன்னைக்கு அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா, அந்த எப்பொழுதும் மற்றதை பத்தி யோசிக்கிறவங்களா, மனைவி பத்தியோ கணவரை பத்தியோ இல்ல எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பத்தியோ யோசிக்கிறவர்களாக இல்லாமல் அவங்களுடைய சிந்தனை முழுவதும் எப்படி இருக்குன்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்துல நான் எப்படி சரியா நடத்துறது, எப்படி எனக்கு கீழே பாருங்க உள்ள ஒரு 10-20 லேவியர்கள் இருக்காங்க, எனக்கு கீழே 4 ஆசாரியர்கள் இருக்காங்க, இவங்களெல்லாம் எப்படி நான் வந்து ப்ராப்பரா வழி நடத்துது. பிரதர் அப்படின்னா இது மூப்பரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தயவுசெய்து சொல்லாது. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தேவன் ஆசாரியர்களா அழைச்சிருக்கிறார். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் ஆசாரிய வகுப்பாருக்கு அழைச்சிருக்கிறார். அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டாம்னா, இது மூப்பருக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னு மற்றவங்களை குறிச்சு நீங்க யோசிக்கிறவங்கன்னா கண்டிப்பா நீங்க கூட புரிஞ்சுக்கலாம். நாமளும் யார் தான்? எலிசா வகுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, அது மட்டும் இல்ல, இந்த ஆசாரியர்கள் எப்பவும் என்ன மைண்ட்ல இருக்கணும்னா, பலி செலுத்த எப்போதும் தயாரான நிலைமை. எப்ப பலி வரும், எப்ப வந்தா நம்ம எடுத்துக்கொண்டு போய் பலி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்கணும். எப்ப காலையில இருந்து பலி செலுத்தி செலுத்தி என் கையெல்லாம் வலிக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் என்ன பண்ணுவாரு? போப்பா, போதும் ரிஜெக்ஷன், நீ வெளியே போ. ஏன்னா நீ அதுக்குள்ள தகுதி உங்கள்கிட்ட இல்ல, உங்கள்கிட்ட மைண்ட் செட் இல்ல. மைண்ட் செட் இருந்தா உடம்பு முடியலனாலும் தேவனுக்காக நான் பலி செலுத்துவேன், உடம்பு முடியலனாலும் நான் தேவனுக்காக நான் அர்ப்பணம் செய்வேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் அங்க உள்ள ஆசாரியனாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்க வாசிருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்பட போகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். பாருங்க, அப்ப பாவத்து நிமித்தம் ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் அங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா அங்க இதுக்குள்ள சுட்டரிக்க மாட்டாங்கன்னா, பிரகாரத்துக்குள்ள அதை என்ன பண்ண மாட்டாங்க, பலி செலுத்த மாட்டாங்க. கொண்டு போய் எங்க கொண்டு போயிடுவாங்களாமா? பாளையத்துக்கு புறம்பே. பாளையத்துக்கு புறம்பேன்னா நீங்க இப்ப அதை பலி செலுத்துறது யாரு? உலக ஜனங்கள் போய் அங்க பலி செலுத்த முடியும்? இல்ல, நம்ம அடையாளம் கேட்கல, நேரடியா சொல்றேன். பலி யார் தான் செலுத்தணும்? இப்ப பாளையத்துக்கு புறம்பே போய் அதை பலி எடுத்துட்டு போய் கொண்டு போய் செலுத்தணும்னா அப்ப யார் தான் போய் ஆகணும்? போய் தான் செலுத்தணும். அப்ப அதுக்கும் அவர் என்ன பண்ணி ஆகணும்? போய் தான் ஆகணும். நீங்க இங்க பலி செலுத்தினாலும் நீங்க தான் செலுத்தணும். பாளையத்துக்கு புறம்பேனா நீங்க யோசிச்சு பாருங்க, பல லட்சக்கணக்கான ஜனங்கள், 7 லட்சம் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஜனங்கள் இருக்காங்கன்னா, நம்ம ஊர் எத்தனை ஜனங்கள் இருக்காங்க? ஒரு 500,000 பேர் இருக்கிறாங்க, இல்ல ஒரு 5,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு பெரிய ஊரு. இந்த ஊரை கடந்து போனோம்னா நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? சரி, அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 25,000 ஜனங்கள் இருக்காங்க, 25 லட்சம் ஜனங்கள். ஏன்னா அவங்க எகிப்து வெளியே வரும்போது 7 லட்சம் புருஷர்கள், அப்படின்னா 7 லட்சம் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 21 லட்சம் 25 லட்சம் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்திருப்பாங்க. இப்ப ஒருவேளை அவங்க வர இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதுங்களா? 25 லட்சம்னே வச்சுக்கலாம். அந்த 25 லட்சம் ஜனங்கள் பாளையத்துக்கு அங்க சுத்தி அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரூம் கட்டி அங்க தங்கிட்டு இருக்காங்க, டென்ட்ல தங்கி இருக்காங்கன்னா அவங்கள கடந்து போகணும் எத்தனை கிலோமீட்டர் கடந்து போகணும்? பாளையத்துக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. அப்ப இந்த ஆசாரியன் என்ன பண்ணணும்? எதுக்கும் தயாரா இருக்கணும். லேவியரை கூட்டிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பலியை தூக்கிட்டு என்ன பண்ணணும்? பாளையத்துக்கு புறம்பே போய் அது 5 கிலோமீட்டர்னாலும் நடந்தான் போகணும். அந்த காலத்துல நடந்தான் போகணும், தூக்கித்தான் போகணும் பலிகளை. பாருங்க, உடன்படிக்கை பெட்டிய மாட்டு வண்டியிலாம் வச்சு கொண்டு போக கூடாது. எதுதான் கொண்டு போகணும்? ஆசாரியர்கள் அதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட லேவி கோத்திரத்தை கைகளில் தான் சுமந்துட்டு போகணும். அப்படின்னா பலி என்னதான் பண்ணிட்டு போகணும்? பாருங்க, பலி எங்க செலுத்தணும் தேவன் சொல்லிட்டாரோ அங்க கொண்டு போய் அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? பலி செலுத்தி தான் ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த தகன பலி எதற்கு அடையாளமா இருக்கு? தகன பலி எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டா, தகன பலி அப்படின்னு சொன்னா தேவனால்
பிரகாரத்துக்குள்ள உள்ள வர்றது எல்லாமே தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய விஷயம். அப்ப தேவனால் அங்கீகரிக்கப்படும் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களின் உண்மையான மதிப்பு மற்றும் விருப்பம். இப்ப நான் தேவனுக்காக இதை செய்யணும், தேவனுக்காக நான் வந்து இதை நடப்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பாத்தீங்களா, இது ஒவ்வொன்றும் தேவன் பார்வையில அங்கீகரிக்கப்பட்ட பலிகள். இப்ப சில பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு என்னங்க ஐடியா வரும்னா, பிரதர் நான் ஒரு கன்வென்ஷன் நடத்தணும்னு ஒரு ஆசைப்படுறேன், ப்ரேயர் மீட்டிங் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இது நடத்தினா நிறைய பேர் என்ன பண்ணப்படுவாங்க, பயன்படுத்தப்படுவாங்க அல்ல பயன்படுவாங்க அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவாங்க. இப்படி நான் ஒரு வேளை யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது நன்மையா தீப்பீங்களா? ஆனா என்னால என்ன பண்ண முடியல, காசு இல்லை பிரதர், நடத்தக்கூடிய அளவுக்கு நான் சொன்னா கேட்கக்கூடியவங்க யாரும் இல்லை. இப்படி எல்லாம் நான் ஒரு வேளை யோசிச்சா கூட தேவன் பார்வையில் அது என்ன பண்ணப்பட்டுச்சாமா, ஒரு பலியாக கன்சிடர் பண்ணப்பட்டுச்சாமா. ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். இப்ப ஒரு வேளை நம்ம சொல்லலாம், பிரதர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு வெகு தொலைவு இருக்கு பிரதர், கஷ்டமா இருக்கு பிரதர், நான் எங்கிட்ட கார் இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஈஸி எல்லாரையும் நான் போய் கூப்பிட்டு வந்துருவேன். ஆனா கார் வந்துருச்சுன்னா நம்ம போக மாட்டோம். ஆனா சொல்றது கார் வந்துருச்சுன்னா எல்லாரையும் நான் கூப்பிட்டு வருவேன் நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம்னா, அப்ப நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா மைண்ட், இது கூட தேவன் பார்வையில பலிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஒவ்வொரு தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக நாம் யோசிக்கிற ஒவ்வொரு யோசனையும் ஒவ்வொரு விருப்பமும் சிந்தனையும் அது தேவன் பார்வையில பலிகள் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மைண்ட், அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு யோசனைகளும் தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கவைகளாக இருந்துச்சு. தேவனால் அங்கீகரிக்கத்தக்கவைகளாக இருந்துச்சு. அது ஒவ்வொன்றும் பாருங்க, பிரகாரத்துக்குள்ள இருந்த நிலைமையிலேயே அவருடைய மைண்ட் இருந்துச்சு. அப்ப தேவனால் அவர் அங்கீகரிக்கப்பட்டிருந்தார், முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டிருந்தார், முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்தார். அவருடைய ஒவ்வொரு தாட்ஸும் பாருங்க. அப்படின்னா நம்ம சிந்தனைகள் கூட எப்படிதான் காணப்படணும்னா, நம்முடைய குருவும் தலையும் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் யோசனைகளும் கூட அங்க அந்த பலிக்கு உட்பட்டதாக, பிரகாரத்துக்கு உட்பட்டதாக, தேவனால் அங்கீகரிக்கத்தக்க வகைகள்ல நம்முடைய சிந்தனை காணப்படும் போது நாம் கூட தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏன்னா இதை பத்தி பாடங்கள் படிக்கும் போது புது சிருஷ்டி அப்படிங்கிறதே என்னன்னா நம்முடைய சிந்தனை மைண்ட். இந்த பழைய மாம்சத்துல தேவனுடைய அந்த ஒரு புதிய சிருஷ்டிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள உருவாகுது அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சிந்தனை நம்ம எங்கதான் வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா பிரகாரத்துக்குள்ளேயே வச்சிருக்கணுமா. பாளையத்துக்கு புறம்பா இல்ல, பாளையத்துக்குள்ள இல்ல. பாளையம்னா உள்ளுக்குள்ள எல்லாரும் சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, உள்ள கோராக பாரு இருப்பாங்க, ஆரோன் பாரு இருப்பாங்க. அவங்கள பத்தி இங்க பேசவில்லை. எங்க இருக்கணுமாமா, பிரகாரத்துக்குள்ள. பிரகாரத்துக்குள்ளேனா இங்க கப்பு சிப்புன்னு இருக்கும். ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் லேவியர்களே செய்வாங்க. ஆசாரியர்கள் என்ன பண்ணணும், தேவன் என்ன சொல்றாரோ அதுதான் இவங்க செய்வாங்க. எங்களுக்கு பவர் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி லேவியரை மிரட்டுற வேலையும் இங்க பண்ண முடியாது. உண்மைங்களா இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஆசாரியர்கள் ஏன்னா தேவன் அடிப்பாருங்கிற பயம் இருக்கணும். கொஞ்சம் தவறா உள்ள போறக்கு எனக்கு அதிகாரம் இருக்குங்கிறக்காக பகட்டா ட்ரெஸ் போட முடியுமா? தேவன் என்ன ட்ரெஸ் போட்டு வர சொன்னாரோ அந்த உடைதான் போட்டு வரணும். நீங்க பிரதான ஆசாரியன் பலி செலுத்தும் போது சணல் வஸ்திரம் தான் நீங்க தரிக்கணும்னா சணல் வஸ்திரம் தான் போட்டு வரணும். அந்த நேரத்துல ஜனங்கள் பார்ப்பாங்க, அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய பகட்டான ஆடை அணியணும்னு நான் என்ன பண்ண முடியாது. தேவன் என்ன கற்பித்திருக்கிறாரோ அதையத்தான் ஆசாரியர்கள் செய்யணும். அப்படி செய்யும் போது அவங்களுடைய சிந்தனை அந்த பலியின் மேலேயே இருக்கும்போது தான் அது தேவனால் சுகந்த வாசனையான காணிக்கையாக அங்க தேவனால் ஏறெடுக்கப்படும். அதுதான் தகன பலி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிங்க லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகள் எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. பாருங்க, தகன பலி, சர்வாங்க தகன பலி
இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. பாவ நிவாரண பலியை பத்தி இங்க தேவனுக்கு சுகந்த வாசனையான தகன பலின்னு சொல்லல. மற்ற சமாதான பலியை பத்தி பேசல. ஆனா இங்க எந்த பலியை பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா சர்வாங்க தகன பலி பத்தி பேசிட்டு இருக்காரு. சர்வாங்க தகன பலி மட்டுமே தேவனுக்கு ஏற்ற சுகந்த வாசனை. சுகந்த வாசனைனா இன்னைக்கு நம்ம யாராவது சென்ட் போட்டு வந்துட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம்? இல்ல யாராவது பூ வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? அவங்க பாய்புரி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நினைப்போம். அருமையான ஒரு ஸ்மெல்லுப்பா, அப்பா நல்லா இருக்குது. நல்ல மனசு அப்படிதான் யோசிப்பாங்க பாருங்க. அப்ப அந்த ஒரு அருமையான ஸ்மெல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நினைப்போம்? ஒருவேளை அவங்க பின்னாடி நம்ம உட்காந்துருந்தோம்னா எப்படி நினைப்போம்? அப்பா மனச அப்படியே மைண்டெல்லாம் உள்ள போய் அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஒரு சுகந்த வாசனையான தகன பலியா ஏறெடுக்கணும்னா நம்முடைய பலிகளை, அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஃப்ரீ வில். நம்முடைய ஃப்ரீ வில் அப்படின்னா அது ஒரு மனதார ஏறெடுக்கிற ஒரு பலியைத்தான் தேவன் என்ன பண்றாராமா? சுகந்த, எனக்கு பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி கொண்டு வர்ற பலிய தேவன் சுகந்த வாசனையை ஏறெடுக்கிறது இல்லை. பாவம் மன்னிக்கிறார், ஆனா அதை வந்து தேவனுக்கு ஏற்ற பலியை அவர் கன்சிடர் பண்றது இல்லை. ஆனா சமாதான பலி அப்படி ஏறெடுக்கிறது இல்லை. ஏன்னா 5 பலிகள் இருக்கு. நீங்க 5 பலிகள்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா பாருங்க, போஜன பலியை அவர் என்ன பண்றது இல்ல, சுகந்த வாசனையான பலி அப்படின்னு சொல்லல. அடுத்தது சமாதான பலியை சுகந்த வாசனையான பலின்னு சொல்லல. அடுத்தது பாவர நிவாரண பலியை வந்து சுகந்த வாசனையான பலின்னு சொல்லல. அடுத்தது பாருங்க, குற்ற நிவாரண பலியையும் சுகந்த வாசனையான பலின்னு சொல்லல. ஆனா வசனங்கள் 1:13 இப்ப வாசிக்க கேட்டோம். அந்த சர்வாங்க தகன பலி, அதாவது வசனம் எப்படி இருக்குன்னா, இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனை. சுகந்த வாசனையா என்னங்க? நல்ல ஒரு திருப்திப்பா, ஒரு சந்தோஷப்பா அப்படின்னு தேவன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அருமையான பலின்னு சொன்னா அது இந்த சர்வாங்க தகன பலி. அதையத்தான் இன்னைக்கு நம்ம அனுதினமும் என்ன பண்ணுவோம்? அனுதினம் இல்ல, ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போல பிதாவின் இடத்துல ஏடுக்கிறவர்களாக காணப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, இப்ப நம்ம பாடத்தை இன்னொரு கோணத்துல பார்க்கலாம். வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சர்வாங்க தகன பலிகளிலும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. பாருங்க, இவ்வளவு நேரம் பழைய ஏற்பாடுல என்னன்னு பார்த்துட்டோம். சர்வாங்க தகன பலி எனக்கு சுகந்த வாசனையான பலின்னு நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு, இப்ப அப்படியே அப்போ பவுல் பிளேட்டை மாத்தி போடுறாரு. சர்வாங்க தகன பலிகளும் குற்ற தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்லன்னு சொல்றாருன்னா இங்க எதையும் சொல்றாருன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கலாம். பாருங்க, நிழலாக நடந்த பலிகள்லாம் அங்க காளையையும் அங்க ஆட்டையும் அங்க புறாவையும் பலி செலுத்த சொன்னாரே பழைய ஏற்பாட்டுல. இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்களாமா? இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு கொண்டு போய் இருந்தாங்க புறா. எனக்கு என்ன, அது தேவன் சொன்னா செஞ்சுட்டேன், நான் மன்னிப்பு பெற்றாச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. தேவன் ஏற்பாடு பண்ண விதம் வேற, ஆனா இவங்க ஜனங்கள் புரிந்து கொண்ட விதம் வேற. எப்படின்னு கேட்டோம்னா, நான் இன்னைக்கு ஒரு கொலை பண்ணிட்டேன்னா போய் என்ன பண்றேன், அதுக்கு பதிலாக ஒரு காளையை கொண்டு போய் கொடுத்து சரியா போச்சு, அவ்வளவுதான், நான் தைரியமா வெளியே வரலாம் அப்படின்னு என்ன ஆயிட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு மனநிலை வந்துருச்சு. சுகந்த வாசனையான பலி அவங்க ஏறெடுக்கல. அவங்க எப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா, நான் துணிகரமா பாவம் செய்யற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அதுதான், நான் காலை கொடுத்துட்டேன்ல, மன்னிப்பு கிடைச்சாச்சு, அவ்வளவுதான், கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்க ஜனங்கள். தைரியம் இது எப்படி ஆயிருச்சுன்னு கேட்டோம்னா, ரொம்ப தேவன் கொடுத்த வாய்ப்பை தவறா பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு மாறிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதனாலதான் அங்க அப்போஸ்தலன் பவுல் புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உங்களுக்கு பிரியமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு. நீங்க தொடர்ந்து வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். பாருங்க, இப்ப கவனிச்சு பாருங்க, இவ்வளவு காலம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எப்படி போயிட்டு இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டுல பலி காணிக்கை தேவனுடைய பார்வையில அங்க என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாவ மன்னிப்புக்காகவும் குற்ற நிவாரணத்துக்காகவும் தேவனுக்காக எடுக்கப்பட்டுச்சு.
ஆனா இப்ப தேவன் ஒரு அதை எப்படி பாக்குறாருன்னா, இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு இரக்கத்துக்காக இதை நான் கட்டளையிட்டா இவங்க அதைய ஓவரா மிஸ்யூஸ் பண்றாங்களே அப்படிங்கிற மைண்ட் வரும்போது தான் இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. அதனுடைய வாசிங்க. அதனுடைய பிற்பகுதி மட்டும் வாசிங்க. பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. தொடர்ந்து வாசிங்க. அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். பாருங்க, இப்ப தேவனுடைய சித்தம் இது வல்லன்னு தெரிஞ்ச உடனே இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாராமா, தேவனே உங்க சித்தம் செய்ய இப்ப நான் வர்றேன், பலியா செலுத்தப்படுறதுக்கு இப்ப நான் வர்றேன். இவ்வளவு காலம் பலி செலுத்தப்பட்டது என்னது, காளை, ஆடு, புறா, இவைகள் உங்களை திருப்திப்படுத்தல. ஏன்னா ஜனங்கள் அதை தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப உங்களை திருப்திப்படுத்தணும்னா இப்ப நானே உங்க சித்தம் செய்யறதுக்கு இதோ நான் கீழே இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க அதுவரையும் இஸ்ரேலை காத்தவர், வழி நடத்தினவர், இப்ப தன்னையே அங்க என்ன பண்றார், தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள மறுபடியும் கடந்து வரலாம். வாசிங்க. வெளிப்படுது லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிங்க. லேவியர் 6ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி சுட்டு கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலி வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். போதும் சொல்றேன். அப்ப நம்ம பார்க்கும்போது இங்க தேவன் ஆரோனுக்கும் அவர் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய அங்க சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவெனில் அப்படின்னா, அப்ப இங்க இதை முதலே இந்த வசனத்தை வாசிட்டோம். இருந்தாலும் இங்க நம்ம பார்க்கிறோம், அங்க முழுவதும் பலிபீடத்தின் மேல் அந்த கட்டை வச்சு அங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க கூட பார்க்கலாம், அங்க ஒரு 2 ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அக்கினி எடுக்காம வேற ஒரு அக்கினி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதனால தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, அடிச்சு போடுவார். அங்க ஆரோனுடைய 2 புத்திரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாதாப், அபியூ 2 பேர்த்தையும் என்ன பண்ணிடுவாருங்க, அங்க அவங்க அங்கேயே உள்ளேயே அங்க இறந்து போகும்படி அங்க தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா தண்டனை கொடுத்துருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இங்க பாருங்க, இந்த பலிபீடம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, பலிபீடம் ஆல்ரெடி ஒரு பர்ஃபெக்டா தேவன் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். பலிபீடத்தை நம்ம முதல்லயே பார்த்தோம். அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பித்தளை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துதுன்னு கூட பார்த்தோம். அது என்ன சைஸ்ல இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம நிறைய பாடத்தை பார்த்துருப்போம், இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, அதனுடைய பழைய ஏற்பாட்டினுடைய விஷயங்கள் எல்லாமே முளத்துல தான் வச்சிருப்பாங்க. கியூபிட்ஸ் முளத்துல தான் வச்சிருப்பாங்க. அப்படின்னா அதனுடைய நீளம் மற்றும் அகலம் பார்க்கும்போது 5 முழ நீளங்கள் இருக்கும். என்ன பிரதர், நீளம்னா எப்படி, முழம்னா எப்படின்னு கேட்டோம்னா இதான் ஒரு முழம். அப்ப இந்த முழம்னா இப்ப இது ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 2 முழம் இருக்கு இதோடைய ஹைட். ஆனா அந்த ஆசாரி கூடாரத்தினுடைய பலிபீடம் என்ன ஹைட்ல இருக்கும்னா 3 முழம் இருக்கும். 3 முழம்னா இப்படி நீங்க வச்சீங்கன்னா இந்த ஹைட்ல இருக்கும். பலிபீடத்தினுடைய ஹைட் எவ்வளவு இருக்கும், 3 முழம். ஆனா நீளமும் அகலமும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது வந்து 3 முழம் இந்த லென்த், இது இன்னொரு முழம் நீளமும் இன்னொரு முழம் இந்த பக்கம் ஒரு நீளமும் இருந்தா எவ்வளவு நீளம் இருக்குமோ அவ்வளவு பெரிய பலிபீடமும், அதே 5 முழ நீள அகலம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா பலிபீடத்தை செட்டப் பண்ணி வச்சிருந்தார். அப்படின்னா அது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இந்த 5 முழ நீளம் 5 முழ அகலம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா அனைத்து ஜனங்களுக்கும், ஏன்னா அது ஸ்கொயர் சைஸ்ல இருக்கு, ஸ்கொயரா இருக்கு. அப்ப 4 பக்கங்கள் இருக்கு அல்லது 4 முனைகள் இருக்கு. இது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா முழு உலகத்தையும் அடையாளப்படுத்து, முழு உலகத்தையும் அடையாளப்படுத்து. அப்படின்னா இந்த முழு உலகத்துக்கும் ரட்சகர் யார் தான் அப்படின்னு கேட்டா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பித்தளை அப்படின்னு குறிக்கிறது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அவருடைய நீதி தான் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இந்த முழு பலியையும் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, தாங்கிட்டு இருக்குது, அந்த வெப்பத்தை தாங்கிட்டு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அவருடைய ரட்சகர், நம்முடைய ரட்சகராய் இயேசு தான் இந்த முழு உலகத்துக்காகவும் தன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா நம்மளை தாங்கி தேவனுக்கு முன்பதாக என்ன பண்றாராமா பலி ஏறெடுக்கும்படியாக
இந்த பித்தளை தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குதா. கீழே எப்படி இருக்குது, ஒரு ஒரு பூரணமான கட்டை இல்லை, மரக்கட்டை எப்படி இருக்குதுன்னா அப்பரிபூர்ணமான மனித குலத்துக்கு அடையாளமான கட்டைகள், மரக்கட்டைகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கு. என்ன சித்தி மரம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதில் தீ அல்லது ஹீட் இறங்குச்சுன்னா அது என்ன ஆயிரும், கருகிரும் அல்லது பொசுங்கி உதிர்ந்து விழுந்துரும். ஆனால் அது மேலே அந்த தீ படாதபடிக்கு இந்த பித்தளை என்ன பண்ணிட்டு இருக்காமா, அவ்வளவு ஹீட்டையும் தாங்கிட்டு இருக்குது. தாங்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த பலிகள் தேவனுக்கு நறுமணமான சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்படின்னா இப்ப தேவன் சொல்றாரு, நல்லா கவனிங்க, ஆரோன் அண்ட் யுவர் ஃபேமிலி நைட்டு பூரா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கட்டளை கொடுத்துட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய பலிகளும் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்படுதுன்னா அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பித்தளை தான் அத்தனைக்கும் காரணம். புரியுதா இல்லைங்களா? பித்தளை யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நீதி தான் இன்னைக்கு நம்மளை எல்லாம் என்ன பண்ணப்படுதுங்க, தேவன் முன்பதாக பலி செலுத்த தூண்டுது. நான் இன்னைக்கு சப்ஜெக்ட் பேசிட்டதுனால உடனே நாளையிலிருந்து நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்னு அதுக்காக ஜேசு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இல்லை. இது எல்லாமே யாருனாலதான் ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் மூலம் தான் இன்னைக்கு நாம் தேவனுக்கு முன்பதாக பலி செலுத்துவதற்கு தகுதியுடையவர்கள் ஆகிறோங்கிறது தான் இந்த தகன பலி மூலமா நமக்கான பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இந்த சர்வாங்க தகன பலி பாருங்க, முதல்ல ஒரு பாயிண்ட் வியூ சொன்னோம். இங்கே சொல்லப்படக்கூடிய பாயிண்ட் வியூ, அதாவது இந்த சர்வாங்க தகன பலி எதற்கு அடையாளமா இருக்குன்னா அங்க பலி செலுத்துகிறவருடைய சிந்தையை அடையாளப்படுத்துது. பலி செலுத்துகிறவருடைய மைண்ட், அதைத்தான் அங்க அடையாளப்படுத்துது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்க வேணா வாசிங்க ஏசாயா 51 அதிகாரம் 23 வசனம். 51:23. 23. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு புனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும். 51:23. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து, அதாவது இதை எதை பத்தி நீங்க சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வேணா எபிரேயர் 10 அதிகாரம் 4-9 வரை வாசிருங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 4 வாசிருங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 4 அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீ விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றேன். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலியை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறனாயும் நிற்பான். போதும் சார். அப்ப நம்ம பார்க்கும்போது இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இங்க கவனிக்கணும். அதாவது என்னன்னா அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு விஷயத்த அங்க, அதாவது தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டார், இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டார். முதல் விஷயம் என்னன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிட்டார். அங்க இயேசு கிறிஸ்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, தேவனே அங்க நீங்க எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து முதல் விஷயம் புரிஞ்சுக்கிட்டார். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டோம்னா அங்க தேவனே உன் சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள். இப்ப இந்த விஷயங்கள் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டாருன்னா அங்க காளை செஞ்சிருச்சுன்னா காளை மாதிரியே இப்ப ஆட்டுக்கடாவும் என்ன பண்ணணும், செஞ்சாகணும். அப்ப ஆட்டுக்கடா செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த ரெண்டு விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னன்னா தேவன் எனக்காக இந்த சரீரத்தை
இது இல்ல, இந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணாருன்னு இருக்கணும். இந்த மைண்ட் புரியணுமா புரியக்கூடாதுங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும்? தேவன் இதை ஆயத்தம் பண்ணியிருக்காருன்னா இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சித்தம் செய்ய. இதோ இதையும் நம்ம சொல்லிட்டோம். எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? நான் பேப்டிஸ்ட் தப்பா சொல்லிட்டோமா இல்லைங்களா? அப்படின்னா சித்தம் என்ன? சித்தம் என்ன? இன்னும் கூட நம்ம பேப்டிஸ்ட்ல இன்னும் கூட சொல்லியிருப்போம். என்னன்னா, இந்த உலகத்தை வெறுத்து சித்தம் செய்ய. அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாராமா, அவருக்கு ஒரு மாம்சம் கொடுத்துச்சு பாத்தீங்களா? அந்த மாம்சத்தை என்ன பண்ணாராமா, வச்சு நொறுக்கி எடுத்துட்டாரு அந்த மாம்சத்தை. எப்படின்னு கேட்டீங்களா? சரியா தூங்குனாரா? ஆனா தூங்குனாதான் இந்த உடம்புக்கு பலன். தூங்குனாரா? இல்ல. அந்த சரீரத்துக்கு ஏதாவது ரெஸ்ட் கொடுத்தாரா? இல்ல. சரீரத்துக்கு ஏதாவது நல்லா கொஞ்சம் கை கால் அமுத்தி விடுங்கன்னு சொல்லி சீசர்கள் எங்கேயாவது பயன்படுத்தினாரா? இல்ல சரீரத்துக்கு ஏதாவது மசாஜ் பண்ணிக்கிட்டாரா? இல்ல சரீரத்துக்கு தேவையான ஏதாவது பவுடர்ஸ், இல்லைன்னா சரீரத்துக்கு தேவையான ஏதாவது ஜுவல்ஸ், இல்லைன்னா சரீரத்துக்கு தேவையான அழகு சாதனங்கள், இந்த மாதிரி எதையாவது பயன்படுத்துறாரா? தேவன் கொடுத்த அந்த சரீரத்தை, இந்த உலகத்துக்குரிய சரீரத்தை பிச்சு நொறுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதை பயன்படுத்திட்டாரு. உண்மையா இல்லைங்களா? இப்ப நாமளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்லிட்டோம்னா, தேவனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நானும் என்ன பண்றேன், உங்க சித்தம் செய்ய இதோ வருகிறேன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா இப்ப நம்மளும் என்ன செய்யணுமாமா, தேவன் நம்மளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாம்சம் கொடுத்திருக்காரு. இந்த மாம்சத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செஞ்சது மாதிரி தேவ சித்தம் செய்வதற்காக பயன்படுத்தணும். முதல் விஷயம். ரெண்டாவது, அதை முற்றிலும் நொறுக்கன்னு சொன்னா நம்மளும் போய் சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லவில்ல. எந்த அளவுக்கு தேவன் நம்மை அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய சத்தியத்துக்கு ஊழியம் செய்யவும் இந்த மாம்சத்தை பயன்படுத்தணும். பயன்படுத்தி இந்த மாம்சத்தை அழிக்கணும். அழிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆவிக்குள்ளான பிறப்புக்குள்ள போக முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க வேணா இதுக்கு ஒரு நிழல் வாசிச்சிடலாம். திருப்பி நம்பர் 1436 யாரை பத்தி சொல்லியிருக்காருன்னா ஈசாக்கு குறித்து பார்த்திருக்கிறாரு. வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரண்டாம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். ஆபிரகாம் உண்மையாலுமே ஆபிரகாமுடைய மைண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. உட்கார்ந்து அழுதுன்னு அழுதாரா, இல்ல போகும்போது அழுதுகிட்டே கூட்டிட்டு போனாரா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. வசனம் அப்படி குறிப்பிடல. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார், அவ்வளவுதான். வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்படின்னா இங்க தேவன் சொன்ன விஷயம் என்னன்னா, பேர்ன்ட் ஆஃபரிங்னா என்னன்னா தகன பலி. தகன பலி கொடு. தகன பலின்னா என்ன? உயிரோட படுக்க வைக்கணும், வெட்டணும், பத்த வைக்கணும், அல்லது வெட்டணும், வெட்டி தேவனுக்கு முன்பதாக அங்கே ஒப்பு கொடுக்கணும். இதுதான் விஷயம். காளைகளையும் ஆடை அப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப இந்த தகன பலி எப்படி செலுத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா இப்ப குமாரன தகன பலியா செலுத்தணும் போது நம்ம ஆபிரகாமுடைய மைண்ட் பத்தி இங்க நம்ம பேச வரல. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருங்க, கீழ்ப்படிந்தார். அது மட்டும்தான் இந்த வேதவசனம் நம்ம கற்றுக் கொடுக்குது. அப்ப கீழ்ப்படியணும் அப்படின்னா ஒருவேளை அவருடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கணும்னா, தேவன் கொடுத்த இந்த சரீரத்தை மீண்டும் தேவன் என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல அவர் செஞ்சிருக்கான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் அந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதுக்கு அங்க ஆபிரகாம் தயாராயிட்டார். இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம கவனிச்சு பார்த்தோம். தேவன் எனக்கு கொடுத்த சரீரத்தை, ஆயத்தம் பண்ண சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க அவர் தயாராயிட்டார். இங்க ஆபிரகாமும் அதே மைண்ட்ல என்ன மைண்ட் கொண்டு வந்துட்டாருன்னா, தேவன் கொடுத்த இந்த சரீரம் ஏன் சரீரம் இல்ல, இங்க குமாரனுடைய சரீரம், அதைய நான் என்ன பண்ண போறேன், தகன பலியாக ஒப்பு கொடுக்க போறேன். தேவன் கொடுத்த தேவனுக்கு திரும்ப கொடுக்க போறேன். அவர் வேணும்னா இன்னொரு ரெண்டா கொடுப்பாரு. 100 வயசு இல்ல 200 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட அவரால் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்ப நான் தகன பலியா ஒப்பு கொடுக்குறேங்கிற அந்த கீழ்ப்படிதல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல்,
இந்த கீழ்ப்படிதல்கள் தான் அவங்கள வேற லெவலுக்கு கூட்டிட்டு போச்சு. இப்ப ஆபிரகாம் சொன்னா விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றாங்க. அப்படின்னா எதை வச்சு சொல்றாங்கன்னா, இந்த ஒரு கீழ்ப்படிதல் வச்சுதான் விசுவாசத்தின் தகப்பனாக தேவன் அங்க எண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையில பிதாவினுடைய வலது பாரிசமாக இன்னைக்கு நம்முடைய விசுவாச பிரமாணத்துல அறிக்கையிடுறோம்னா, அப்ப அந்த அளவுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினார், தன்னுடைய மாம்சத்தை தேவனுக்கு பிச்சு ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா இன்னைக்கு இந்த தகன பலி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நாமும் நம்முடைய மாம்சத்தை, இன்னும் சரியா சொல்லும் போது நீங்க வசனங்கள் எப்படிதான் அங்க சொல்லுதுன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க தலை துண்டங்களை கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க அந்த லேவியரா 1ஆம் அதிகாரத்துல அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, துண்டங்கள், தலை, கொழுப்பு எல்லாத்தையும் பலிபீடத்துல அடுக்கி வைக்கணுமாமா. யாரு? ஆசாரியன் துண்டங்கள் அப்படின்னா மாம்ச பீசஸ் ஒவ்வொன்றையும் அடுக்கி வைக்கணும். அடுத்தது தலையா வைக்கணும், அடுத்தது கொழுப்பை வைக்கணும், நம்முடைய வைராக்கியத்தை அங்க வைக்கணும். இதையெல்லாம் வச்சு அங்க பலி செலுத்தணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க, இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சாரா இல்லையா? தன்னுடைய மாம்சத்தை வச்சாரா இல்லையா? தன்னுடைய தலையை கொண்டு போய் வச்சாரா இல்லைங்களா? தன்னுடைய கொழுப்புனா வைராக்கியத்தை கொண்டு போய் அங்க தகன பலியாக தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையான பலியாக எடுத்தாரா இல்லைங்களா? இந்த பலியை இப்ப யாரும் செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தை சொல்லும்போது ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, அது கட்டாயம் கிடையாது, உங்களை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு தேவன் கட்டாயப்படுத்துறவர் இல்ல. மாறாக ஃப்ரீ வில்னா ஒரு சுதந்திரமா நீங்க விரும்பி செய்யறது. பிரதர், சபைக்காக நான் ஒரு செங்கல் வாங்கி தர்றேன் பிரதர், என்னால இது முடிஞ்சது, இல்ல ஒரு 10 செங்கல் வாங்கி தர்றேன், ஒரு 100 செங்கல் வாங்கி தர்றேன்னு ஒரு வேலை ஒருத்தங்க விரும்புறாங்கன்னா நம்ம வேணாம்னு சொல்லுவோமா? இல்ல அதெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது, அது கொடுக்கறதுக்கு வேற ஆள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்ல, உங்களால முடிஞ்சது நீங்க என்ன பண்ணுங்க. இப்ப தேவன் கேட்கிறாரு, உங்க மாம்சத்தை வெட்டி கொடுங்கன்னு கேட்கிறாரு. வெட்டி பலியா அதை கொண்டு வந்து எங்க ஆசரிக்கூடாதுல இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்து மேல வைங்கிறாரு. பலிபீடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி மேல நீ என்ன பண்ணு, உன்னுடைய துண்டங்களை கொண்டு வந்து வைங்கிறார், தலையை கொண்டு வந்து வைங்கிறார், கொழுப்பு கொண்டு வந்து வைங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க பாருங்க தொடைகளையும் அங்க குடல்களையும் கொண்டு வந்து வைங்கிறாரு. கடைசியில நீங்க என்ன சொல்றாருன்னா, அங்க பித்தப்பையை கூட நீங்க கொண்டு வந்து வைங்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்க, நாம நம்முடைய சுயாதீனத்துல விரும்பி செலுத்தக்கூடிய பலி. ஒருவேளை பாடத்தை கேட்டுட்டு, பிரதர் நீங்க சொன்னதுக்காக இனிமே என் கைகளை ஒவ்வொரு பீஸா அறுத்து நான் கொண்டு வந்து வைக்கிறேன், அப்படி இங்க பேசல. இங்க தேவன் சொல்றது என்னன்னா, சுயாதீனத்துல தேவனுக்காக நான் என்ன செய்யறேன், வெற்ற விஷயத்தை பத்தி பேசல, மாம்சத்தை ரத்தத்தை அறுக்கிறத பத்தி இங்க பேசல. அங்க பேசக்கூடிய விஷயம்னா தேவனுக்காக நான் என்ன பலி எடுக்கிறேன் அப்படிங்கறத பத்தி தான் இங்க தேவன் அங்க பேசிட்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேணா வாசிங்க ஒரு வசனம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். மாம்சம் கூட வச்சுக்கலாம், இப்போ அது சரியாக டிரான்ஸ்லேஷன் தெரியல, ஒரு மாம்சம் வச்சுக்கலாம். ஏன்னா மாம்சத்தை தான் அங்க தேவன் முன்பாக பலி செலுத்துறோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க செவி கொடுத்தல் உத்தமம்னு அங்க தீர்க்கதரிசி அங்க சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, டு ஒபே இஸ் பெட்டர் தன் சாக்ரிஃபைஸ். தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆதாம்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாருன்னா, நான் சொல்றதை கொஞ்சமாவது கேள்வி, அந்த ஒரே ஒரு செடிகிட்ட மட்டும் நீ என்ன பண்ண வேண்டாம், அந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் போக வேண்டாம், நான் சொல்றது கேளு. கேட்கலன்னு என்ன ஆயிடுச்சுங்க, பாத்தியா உனக்கு தண்டனை. இப்ப இயேசு கிறிஸ்து கூட பார்த்துட்டே இருப்பார், பார்த்துட்டே இருப்பார், தவறு செய்யறாரா, அப்பா நான் சொன்னதுக்கு நல்லா கீழ்படிஞ்சிட்டாரு. முற்பிதாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, நான் சொல்றது கீழ்படிஞ்சிட்டாரு. இருந்தாலும் அங்க கீழ்படியாம போன தெலிலாள்கிட்ட போன சிம்சோன் மன்னிச்சு
தேவனே நம்ம மன்னிச்சு கொஞ்சம் முடிவு வளர்றீங்க, உங்களுக்கு சித்தமான நான் கொஞ்சம் ஏதாவது இஸ்ரேலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது உடனே அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா கீழ்ப்படிதல், அவர்கிட்ட நெருங்கிறது தான் அவர் விரும்புகிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க, அங்கே தேவன் அங்கே எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவரிடத்துல அன்பு காட்டக்கூடிய ஒரு விஷயம், தேவன்கிட்ட அன்பு காட்டக்கூடிய ஒரு விஷயம். அன்பு காட்டுறதுல என்ன, நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே இன்னைக்கு கிளாஸஸ் வர்றீங்களா இல்லைங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களோட பேசுகிறீங்களா இல்லைங்களா, அவர் கூட பேசுறதை அவர் விரும்புகிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், அவர் கூட பேசணும். யார் கூட? பிதாவாகிய தேவன் கூட பேசுறதை அவர் விரும்புகிறார். ஏன்னா நீ அவருடைய பிள்ளைகள், குமாரர்கள். அவர் அப்படிதான் நினைக்கிறாரு. நீங்கள் தான் இன்னும் தேவனை கூட பேச மாட்டார் அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்காரு, உங்களுக்கு வாஞ்சி இருக்காருன்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பாட்ட நீங்கள் பேசுங்க, உங்கள் அப்பாட்ட அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. நீங்கள் வேணால் வாசிங்க, மார்க்கு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 32லிருந்து 34 வரை வாசிங்க. மார்க்கு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 32லிருந்து 34 வரை. மார்க்கு 12ஆம் அதிகாரம் 32 முதல். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றார். பாருங்க, அப்ப இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டுட்டு, கரெக்டு தான் போதகரே, நீங்க சொல்றது சரிதான், பலியை பார்க்கிலும் அங்க என்னதான் முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா பிதாவை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதும் தான் அங்க சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும் முக்கியமானதுங்கிறத அங்க ஒத்துக்கிறார். அதை இதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கரெக்ட் அப்படிங்கிறது தான் அங்க சொல்ல வர்றாரு. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இங்க பிதாவை தேவனை அன்பு செய்யற விஷயத்தை தான் அங்க மென்ஷன் பண்றாங்க. அப்படின்னா இப்ப இவ்வளவு நேரம் தகன பலின்னு நம்ம பாட்டுருந்தோம்லங்க, அந்த தகன பலி நீங்க ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொல்றதுக்கு பதிலா நீங்க தேவனை அன்பு செஞ்சிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்படின்னா இப்ப நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம்னா, பாருங்க, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-31. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 30. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரே அம்மான் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். நான் அம்மான் புத்திரத்திற்கு சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். பாருங்க, அப்ப இங்க எப்தா எப்படி பொருத்தனை பண்ணிட்டாரு, நான் தகன பலியாக ஒப்பு கொடுப்பேன். தகன பலினா என்ன பண்ணுவேன், படுக்க வச்சு வெட்டி நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. தேவனும் அங்க வெற்றி கொடுத்துட்டாரு. வெற்றி கொடுத்ததுனால இப்ப வந்து பார்த்தா முன்னாடி நிக்கிறது யாருங்க, அவங்க மக. இப்ப அவர் சொன்ன பொருத்தனையின்படி என்ன பண்ணணும், அந்த பொண்ணை படுக்க வச்சு அப்பாவே என்ன பண்ணணும், வெட்டி தேவனுக்கு அங்க பலியா ஒப்பு கொடுக்கணும். அப்படி பண்ணுவாரா, பண்ணிருப்பாரா? பண்ணலைன்னு எப்படி சொல்றீங்க? வசனம் இருக்கா? எப்படி பண்ணலைன்னு சொல்றீங்க? மலைக்கு அவங்க மகன் மலைக்கு போனாங்க, அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு, வாமா தேவன்கிட்ட நான் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ண, உனைய வெட்டித்தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா என்ன பண்ண முடியும்? வசனம் இருக்கா? அப்படின்னு வசனம் இருக்கா? பலி செஞ்சாங்கன்னு வசனம் இருக்கா? இல்ல, செய்யலங்கிறதும் இல்ல. சரி, வசனம் நம்ம ஒரு வசனம் வாசிச்சுட்டு ஒரு கன்க்ளூட் பண்ணலாம். என்ன வசனம்னா, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டரித்தார்களே. எப்பவுமே டிரான்ஸ்லேஷன்ல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஹீப்ரூ பாஷை எப்படி இருக்கும்னா லெஃப்ட் டு ரைட் இருக்காது, ரைட் டு லெஃப்ட். ஸோ டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு சில நேரங்களில் எப்படி வசனம் இருக்கும்னா மேலே இருக்கிறது கீழேயும் கீழே இருக்கிற மேலேயும் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே வசனத்தை
தலைகீழா படிங்க. தலைகீழா படிங்கன்னா முதல்ல படிச்சதை அப்படி நீ செய்யாதிருப்பாயாகன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அது கடைசியாகவும் அவர்கள் அப்படி செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த முதலையும் வாசிச்சு இப்ப மாத்தி வாசிங்க. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவருக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. இப்ப வசனம் புரியுதுங்களா இல்லைங்களா? இப்ப வசனம் புரியுதா இல்லைங்களா? அதே வசனம் கொஞ்சம் மாத்தி போட்டு பார்த்தோம். இப்ப வசனம் தெளிவா புரியுதா இல்லைங்களா? கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் சத்தமா வாசிருங்க சார். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. இப்ப தமிழ்ல அழகா புரிந்ததுங்களா இல்லைங்களா? என்ன விஷயம்னா, அவங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியினால சுட்டெரிச்சாங்க. அந்த மாதிரி உன் தேவனுக்கு நீ செய்யாதிருப்பாயாகன்னு சொல்ற. அப்படின்னா இப்ப தேவன் அந்த மாதிரி சுட்டெரிக்கிறதுக்கு விரும்பக்கூடிய தேவன் இல்ல. தங்கள் மகனையோ மகளையோ பலி வாங்குற தேவன் அல்ல. பலினா பலிக்கு பலி இல்ல, பலியா எனக்கு நீ மகனை கொடு பாருங்க. அவர் இது ஈசாக்கே என்ன பண்ணிட்டாருங்க, திருப்பி கொடுத்துட்டாரு. அப்படின்னா ஒரு குழந்தைய உயிரோட பலி வாங்குற அளவுக்கு மோசமான கடவுள் நான் இல்லப்பான்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படின்னா நியாயப்பிரமாண திருச்சட்டத்தின்படி, ஏன்னா இப்ப நியாயாதிபதிகள் காலமும் போது நியாயப்பிரமாண திருச்சட்டம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப அதை எப்தா புரிஞ்சிருப்பாருங்களா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அழுதுருந்தாலும் கண்டிப்பா அவர் போய் மூப்பர்கள்ட்டையும் அந்த தேசத்தின் மூப்பர்கள்ட்டையும் ஆசாரியன்ட்டையும் போய் கேட்டிருப்பாரா இல்லைங்களா? கேட்கும் போது கண்டிப்பா அவர்கள் இப்படி பண்ணக்கூடாது, பண்ணினீங்கன்னா ரத்தப்பலி, ஆமா அருவருப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க சொல்லும் போது, அதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லும் போது நம்ம கூட ஒரு பாடத்துல எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாடம் பார்த்தோம். என்னன்னா ஆண்களுக்கு 30 வெள்ளிக்காசும் பெண்களுக்கு 20 வெள்ளிக்காசும் கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம், அவங்கள திருப்பிக்கலாம். காணிக்கையா நீங்க ஒரு வேளை நீங்க என்ன பண்ணலாம், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒருவேளை அது ஆசரிப்பு கூடாரத்துல அவங்க அந்த இருக்கும்போது அவங்க நீங்க ஆண்களுக்கு 30 வெள்ளிக்காசும் எங்கன்னா நீங்க லேவியராகமம் கடைசி அதிகாரத்தை நீங்க எடுத்து படிச்சிட்டீங்கன்னா அதுல இந்த வசனங்கள்லாம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்ப நம்ம அதை நீங்க இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். சரி, அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாருன்னா எப்தா தகன பலியாக தன்னுடைய மகளை ஒப்பு கொடுத்திருக்கிற மாட்டாருன்னு சொல்லி நம்ம இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். கடைசியா நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு கூர்ந்து இந்த பாடத்தை முடிக்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தகன பலி அப்படின்னு சொன்னா அங்க வைக்கிற மாம்சம், தலை அல்லது அங்க வைக்கக்கூடிய கொழுப்பு அல்லது அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய தொடை, குடல், பித்தப்பை எல்லாமே சுத்தமா சுட்டரிக்கப்படும். அதுல இருந்து ஒரு பீஸ் கூட எடுத்து என்ன பண்ண முடியாது, ஆசிரியர்களோ மற்றவர்களோ எடுத்து சாப்பிட முடியாது. ஆனா சமாதான பலின்னு ஒரு பலி இருக்கு. அந்த பலியில நீங்க என்ன பண்ணலாம், ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அங்க பலியா எடுக்கணும். மீதியெல்லாம் அந்த தொடை சந்துகள் இல்ல இன்னும் அந்த கறியெல்லாம் யாருக்கு போயிருன்னா ஆசாரியர்களுக்கு அது பொருத்தம். அப்படின்னா ஆசாரியர்கள் அதை எடுத்து தங்களுடைய வீட்டுக்காக தங்களுடைய வகுப்பின் முறைகளுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வச்சுக்குவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இப்ப நம்ம இந்த பார்த்த இந்த சர்வாங்க தகன பலி, சர்வாங்கங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், முழுசும். அப்ப முழுசையும் தகன பலியா ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா இன்னைக்கு இந்த பாடத்துல நமக்கு ஒரு தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, நம்முடைய எல்லாத்தையுமே தேவன் கேட்கிறாரு. உன் கையை மட்டும் கொடு, காலை மட்டும் கொடு, வைத்த மட்டும் கொடு, நெஞ்ச மட்டும் கொடு, மீதியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அங்க சொல்லவே இல்லை. ஆட்டுக்கடாக்களுக்கு அது வேற மெத்தடு. ஆனா நம்மளை பார்த்து தேவன் கேட்கறது, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவன் அன்பு செய்வாயாகன்னு சொல்லிட்டார். அப்படின்னா எதை செஞ்சாலும் உன் விருப்பப்படி செய். ஆனா எப்படி செய்யணும், முழுசா செய். நீ அன்பு கூறியா, பிரதர் இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு எக்லிஷா நான் வரலாமா வேணாமான்னு நான் வர்றதுக்கு பதிலா தேவனுக்காக இவங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு வருவாங்க, இல்ல வெயிட் பண்ணட்டும், நான் தேவனுக்கு முழுசா நான் என்ன அர்ப்பணம் பண்ணணும், நான் அர்ப்பணம் பண்ணவேன், நான் தேவனுக்காக நான் வந்து இந்த டைம்ல நான் என்னுடைய நேரத்தை நான் அவர் கொடுக்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னா அது முழுமையான அர்ப்பணிப்பு. ஐயோ எனக்காக அவங்க காத்திருப்பாங்களே, ஐயோ நேரம் போயிருப்பாங்களே, ஐயோ எனக்காக அவங்க இருப்பாங்களா அப்படின்னு நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு நீங்க வராம இருக்கிறதே பெஸ்ட். கரெக்டா இல்லைங்களா? அப்ப உங்ககிட்ட என்ன கேட்கிறாருன்னா முழு இருதயம். இப்ப ஒருவேளை எக்லிஷியால சப்ஜெக்ட் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாருன்னா
நம்ம உட்காந்து யோசனை வேற ஏதாவது யோசனையோ இல்லை தூங்கிட்டோ இருந்தோம்னா கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, நம்முடைய இருதயம் தேவன்கிட்ட இல்ல. இந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னா ஆர் யூ பிரசன்ட் அப்படின்னு கேட்பாங்க. இங்கதான் இருக்கிறீங்களா? அந்த மாதிரி சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், மைண்ட் இங்க இருப்போம், ஆனா மைண்ட் பூரா எங்க இருக்கும். இப்படி ஒருவேளை நீங்க வேற இடத்துல இருந்தீங்கன்னா தேவன் கேட்பாரு, உன் முழு இருதயம் இங்க இல்லையாப்பா, உன் முழு ஆத்துமா எங்க இருக்குது, பாதி இங்க இருக்கு, மீதி எங்க இருக்கு, வீட்டுல இருக்கு, வீட்டுல ஒரு நேரம் தூங்கிட்டு இருந்துச்சுப்பா அப்படின்னு தேவன் கேட்பாரு. இப்ப அவர்கிட்ட போய் பிரதர் நான் பாருங்க இந்த வருஷம் பூரா கிளிஷா வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தேவன் கேட்பாரு, ஏன்ப்பா போய் சொல்ற, பாதிதான்ப்பா வந்துச்சு, மீதி எங்க இருந்துச்சு, உங்க வீட்டுல தானே இருந்துச்சு, இல்லைன்னா அந்த தியேட்டர்ல இருந்துச்சு, இல்ல அந்த டிவில நேத்து பாத்தியில ஒரு படம் அதுல இருந்துச்சு, இல்ல நேத்து ஒரு காட்சி பாத்தியே அந்த ஸ்திரீ அல்லது சகோதரன் அவர் மேல இருந்துச்சு, யோசனை பண்ணு, முழு இருதயத்தை நீ எனக்கு தரலைன்னு தேவன் சொல்லுவார். யோசிச்சு பார்த்துட்டு இப்ப சொல்லுங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக நம்மளை கேட்கிறாருன்னா, இப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, தேவன் பலிகளில் அவர் விருப்பமுடையவர் அல்ல, கீழ்ப்படிதல் தான் அங்க உத்தமம். அப்படின்னா இன்னைக்கு வந்து உட்கார்ந்து தேவனுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் முழுமையா யாரெல்லாம் நீங்க இங்க கோர்றீங்களோ அதைத்தான் தேவன் அன்பு செய்யறதா எண்ணுகிறாரே ஒழிய பாதிக்கு பாதி இங்க பாதி அங்க பாதி, இல்ல வெளியில அங்க ஏதோ சத்தம் கேட்குது, யாரா வந்திருப்பாங்களோ, இல்ல ஏதாவது சத்தம் கேட்குது, ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எங்க இல்ல, முழு இருதயம் இல்ல, முழு ஆத்துமா இல்ல, முழு பலம் இல்ல. முழு பலம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தூக்கம் வந்தாலும் தேவனுக்காகன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட வந்திருக்காங்க பாத்தீங்களா, அது பலம் சொல்லலாமா? முழு பலம். ஆனா மாம்பிரதர் போன வாரம் இதே சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலை உட்கார்ந்து இருந்தோம்னா என்ன ஆச்சாமா, தேவனை நம்ம அன்பே செலுத்தலையா, முழு பலத்தோட அன்பே செலுத்தல, மாம்சத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அடிபணிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படிப்பட்ட அன்பை தான் தேவன் கேட்கிறாரே, அந்த அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா தேவன் நம்மை கண்டிப்பா என்ன பண்ணுவாராமா, அவரும் நம்மளை அன்பு செஞ்சு அவரோட நம்மளை என்ன பண்ணுவார், பரலோகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போவார் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய மையக்கரு. அப்ப தேவன் தாமே மட்டுமாய் பொறுமையை கேட்டுக்கொண்டிருந்தவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.